இன்னைக்கு காஃபி டீ கொஞ்சம் நெட் ஹோல்ட் பண்ணணும். ஆட் ஆன் மெசேஜில் எடுத்துப்போம். பிரதர் வந்து அனலைஸ் பண்ணார். குருடன் வந்து அப்படியே இயேசுவை ஃபாலோ பண்ணான். ரெண்டாவது குருடன் வந்து ஸ்லோவாக மூவ் ஆனான். நீங்கள் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அவர் அனலைஸ் பண்ணார். அவர் ஒரு லெவலில் அனலைஸ் பண்ணினார். இப்படித்தான் கிடையாது, அவர் அனலைசிஸ் பர்ஃபெக்ட். இப்போ இந்த குருடன் உடனடியாக இயேசுவை பின்பற்றினான். அவன் வந்து ரெண்டு பேருமே இந்த குருடர்கள் 2 பேருமே யூதர்கள். நல்லா தெரியணும், 2 பேரும் யூதர்கள். ஆமாம், 2 பேரும் யூதர்கள். யூதர்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரிவிலேஜ். இயேசு வந்தது யூதர்களுக்காக மாத்திரம்தான். அதனால 2 பேரும் யூதர்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல உள்ளவன் அவ்வளோ பேர் சத்தம் போட்டும் அவன் என்ன சொன்னான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னான். தாவீதின் குமாரன்னு யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டா, இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் யூதன் தாவீதின் குமாரன் சொல்வான். ஏன்னா தாவீதின் குமாரன்னா பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்து. தாவீதின் குமாரன்னா இன்னொரு பேரு கிறிஸ்து. கிறிஸ்துனா யாருன்னா தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன்னா யாருன்னா இஸ்ரவேலுடைய ராஜா. இஸ்ரவேலுடைய ராஜானா பரலோக தேவன். பழைய ஏற்பாட்டு தேவனுக்கு ஒரு பேர் என்னன்னா, ஏசாயா 44:6 அவர் சொல்றாரு, என் பேரு நான் இஸ்ரவேலுக்கு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. இயேசு வந்தது அவர் பேர் என்ன? யூதருக்கு ராஜா. மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். யூதருடைய ராஜான்னா இஸ்ரவேலுடைய ராஜான்னு அர்த்தம். அவர் வந்ததே அப்படித்தான், யூதருடைய ராஜான்னா. தாவீதின் குமாரன்னாலும் யூதருடைய ராஜானாலும் ஒண்ணுதான், ஒரே மீனிங். கிறிஸ்து ஒரே மீனிங். அது நீங்க பாத்தீங்கன்னா வசனங்கள்ல தெளிவா இருக்கு. யூதர்களுக்கு கிளீனா தெரியும் தாவீதின் குமாரன்னா கிறிஸ்தவ. கேட்கிற நீங்க மத்தேயு 21 கேட்பாங்க, கிறிஸ்து யாருடைய குமாரன் கேட்பாரு. ஏசப்பாவே ஒரு Q&A போடுவார். யாருக்கு போடுவாரு? இவங்களுக்கு இந்த இந்த மத்தேயு 22வது அதிகாரத்துல கேட்கிறாரு. 41-42 பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். ஸோ கிறிஸ்து யாருன்னா தாவீதின் குமாரன். அவங்களுக்கு தெரியும். இந்த கிறிஸ்து யாருன்னா யோவான் 1வது அதிகாரத்தை எடுங்க. கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு கடன்னு ஒன்று கொடுத்துருந்தேன். இது வந்து யூதர்களுக்கு அத்துப்பிடி, நம்ம புறஜாதியார். பட் வசனத்துல லட்டா இருக்கு. நாத்தானியல்கிட்ட வந்து சொல்லுவாங்க, யோவான் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. 1வது அதிகாரத்துல 48 படிக்கிறேன். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றான். அதற்கு நாத்தான்வேல், ரபி நீர் தேவனுடைய குமாரன். ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அப்போ இவன்கிட்ட என்ன சொல்றாங்க? முதல்ல சொல்றாங்க 41வது வசனம் பாருங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். எகைன் அவருக்கு பேரு மேசியா. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஸோ மேசியா, கிறிஸ்து, அப்புறம் தேவனுடைய குமாரன், அப்புறம் இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலர் அவ்வளவு பேருக்கு தெரியும். இப்போ நீங்க அவங்க கேட்குறாங்க, நீங்க கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அவர் தாவீதின் குமாரன். டக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்றான். தாவீதின் குமாரன் அவர் பேர் இஸ்ரவேலின் ராஜாங்கிறாங்க. ஏசாயா 44:6 படிங்க. நீங்க அங்க பழைய ஏற்பாடு நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இயேசுவை யாருன்னே தெரியல. சர்ச்சு போறவங்களுக்கு இயேசுவை யாருன்னே தெரியல. அவர் பேரு யூதர்களின் ராஜா அப்படின்னா பழைய ஏற்பாட்டு தேவன். ஏசாயா 44:6 நானே படிக்கிறேன். சொல்றாரு, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு தேவனுக்கு பேர் இஸ்ரவேலின் ராஜா. யூதர்களுடைய ராஜான்னா அதுக்கு யூதர்னா யாரு? இஸ்ரவேலர். இயேசு பூமிக்கு வந்தவொடனே பேரை மாத்திட்டாங்க. இஸ்ரவேலர் சொல்றதுக்கு பேர் என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவுக்கு மகிமை, அவருடைய கோத்திரத்துக்கு மகிமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு யூதர்னு ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இஸ்ரவேலர்னு சொல்றோமா யூதர்னு சொல்றோமா? யூதர் தான் சொல்றோம். ஸோ அன்னைக்கே மாத்திட்டாங்க இயேசுவுக்கு மகிமை கொடுக்க. ஏன்னா யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு பிறந்திருக்கிறாரு. அப்போ யூதர்களுடைய ராஜா அப்படின்னா இஸ்ரவேலின் ராஜா. அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இவன் தன்னை தேவன் என்று சொல்றனால நாங்க இவரை கொல்றோம்னாங்க. யோவான் 19வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் 19:7 அவங்க கிளீனா சொல்றாங்க. கடைசி இதுதான் சொல்லி அவரை கொலை பண்ணாங்க.
யோவான் 19:7. யூதர்கள் அவனுக்கு யாரு பிலாத்துவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள். இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறபடினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி சாக வேண்டும். தேவனுடைய குமாரனுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? கிறிஸ்து. இன்னொரு அர்த்தம் என்ன? தாவீதின் குமாரன். இன்னொரு அர்த்தம் என்ன? மேசியா. இன்னொரு அர்த்தம் என்ன? இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா தேவன். அதை டிரான்ஸ்லேட் பண்றான். இதுதான் ஃபைனலா இயேசுவை கொலைக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு இதுதான் சார்ஜ். அக்செப்டட் சார்ஜ் இதுதான். உடனே ஒத்துக்கிட்டான். சரிப்பா, நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இயேசுவை சிலுவையில் அறைய பிலாத்து ஒப்பு கொடுக்குறான். இது கருதான். இதுதான் ஃபைனல் சார்ஜ். ஒரே சார்ஜ் இதுதான். வேற எந்த சார்ஜ் அவருக்கு எதிராக சாட்டப்பட்ட எந்த குற்றமும் நிக்கல. இது ஒண்ணுதான். இவன் தன்னை தேவனுடைய குமார், தானே தேவன் சொல்றான். இதுதான் சார்ஜ். 19வது வசனத்துல பிலாத்து எழுதுறான். யோவான் 19:19. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி அதில் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. சார்ஜ் மாமா என்னது? இவன் தன்னை தேவனுடைய குமாரன் சொல்றான். ஆனா கடைசியில் அது அந்த ரீசன் எது வந்தது? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. ரெண்டும் ஒண்ணுதான். தேவனுடைய குமாரன், யூதருடைய ராஜா. யூதருடைய ராஜான்னா இஸ்ரவேலுக்கு ராஜா. ஏசாயா 44:6 படி தேவன். இவன் தன்னை தேவன் என்று சொல்லுகிறான். He is proclaiming himself as God. தாவீதின் குமாரனாலும் தேவன், இஸ்ரவேலின் ராஜானாலும் தேவன், மேசியானாலும் தேவன், தேவனுடைய குமாரனாலும் தேவன். இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு தெரியல, உலகத்துக்கும் தெரியல, தேவனுடைய குமாரன் சொன்னா தேவன். இஸ் காட். இவங்க என்னமோ அவருக்கு மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோயர்ல வச்சுக்கிட்டாங்க. இவருக்கு இவ்வளோ பேர் இருக்கு. இவர் தான் தேவன். இவர் அழகா பிரதர் அழகா சொன்னார். வானத்தையும் பூமியும் படைச்ச சிருஷ்டி கர்த்தர், நம்மளை எல்லாரையும் படைச்ச கர்த்தர். இன்னைக்கு எல்லாரும் குருட்டுத்தனமா தேடுறாங்க. அவர் சொல்றாங்களா நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு டீச்சர் சொல்லுவாங்களா. ஆனா ஒன்னே சொல்ல மாட்டேக்காங்க, இவர் தான் தேவன், ஹி இஸ் காட் அப்படின்னு சொல்ல மாட்டேக்காங்க. அவர் இயேசு தான் தேவன் அப்படிங்கிறத நம்பாதவங்க மட்டும் தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கட்டட சபைக்கு போறவங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இயேசுவை தேவகுமாரன், அதாவது இவர் தான் தேவன்னு நம்பாதவங்க தான் கட்டட சபைக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் கிங்டம்ல எல்லாருக்கும் கிளியரா தருது. இவ்வளவு இந்த வசனங்கள் போட்டு சொல்லி வச்சுப்போம். இயேசுதான் பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரவேலின் ராஜா என்ற தேவன். அவர் தன்னை தேவன்னு சொல்ல போய் தான், நான் தான் இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்ல போய் தான் அந்த சார்ஜ் மம்மா போட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. நசரேயனாகிய இயேசு யூதர்களுடைய ராஜா. யூதர்களுடைய ராஜானா இஸ்ரவேலுக்கு ராஜா. அவர் தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைச்சவர். அப்போ தாவீதின் குமாரன்னா அவன் கேட்கிறான், அந்த குருடன் கேட்கிறான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் கேட்கிறான். அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் நம்புனான். அவன் நம்புனான், அறிக்கையிட்டான். சும்மா அறிக்கை இல்லை, ஓங்கி அறிக்கையிட்டான். எல்லாரும் அவனை சத்தம் போடாதன்னு சொல்லும்போது அவன் இன்னும் வசனம் சொல்லுது, இன்னும் அதிகமா கேட்டான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு கத்துனான். இது அவனுடைய ஃபெய்த். இயேசுவ தாவீதின் குமாரன் இல்லைன்னு சொல்லி தான் கொலை பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோவான் 19:19, யோவான் 19:7 தெளிவா இருக்கு. இயேசுவ தாவீதின் குமாரன் இல்லை, இவர் எங்களுக்கு ராஜா இல்லை, இவர் எங்கள் தேவன் இல்லை, இவர் எங்க மேசியா இல்லை, இவர் தேவகுமாரன் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணி தான் அவர் சிலுவையில கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா அவன் அசால்ட்டா சொல்றான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். அவன் பள்ளிக்கூடம் போனானா இன்னும் நமக்கு தெரியாது, அந்த காலத்துல இருந்தா தெரியாது. இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? தாவீதின் குமாரனை பத்தி எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுத்தா தெரியாது. ஆனா அவனுக்கு இருந்தது ஃபெய்த், செம ஃபெய்த். அதாவது அவர் சொன்னாரு, ஒரு லாஸ்ட் சான்ஸ். அழகா ஆவியானவரை வச்சு சொன்னாரு, இதுதான் என்ன லாஸ்ட் சான்ஸ், இதுதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ். நீ முயற்சி பண்ணு, யூ cannot stop me from preaching Jesus சொன்னாரு. அதே மாதிரி அவன், நீ நான் சொல்லு, ஐ வில் நாட் ஸ்டாப் yelling. நான் சத்தம் போடாம கத்தாம இருக்க மாட்டேன். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். குரல் கேட்டுருச்சு ஏசப்பாக்கு. கூட்டிட்டு வாரினார், அழைத்து வா அப்படின்னார். கேட்டார் ஒரே வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அவர் சொல்லாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. அடுத்த மத்தேயு 7:8 சொல்றாரு, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். இவரு அவங்களுக்காக வந்த ராஜா. அவர் பூமியில் நடமாடும் போது நமக்கு கிடையாது, புறஜாதிகளாக நமக்கு கிடையாது. அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா, அவர் யூதருக்கு ராஜா, நமக்கு கிடையாது. நமக்கு குணப்படுத்துறதுக்கு அவர் வரவே இல்லை. அவர் நமக்காக குணப்படுத்த வரல. எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க நமக்காக குணப்படுத்த வந்தார். அவர் ரிஜெக்ட் பண்ண போய் நமக்கு கிடைச்சாரு. அவங்க ராஜா அவருக்கு கூப்பிடுறாரு, what do you want அப்படிங்கிறாரு. ராஜா தாவீதின் குமாரன்னா
தாவீது ராஜா, அவருக்கு பையன் ராஜா. ராஜா கிட்ட ஒரு பிரஜை கேட்கிறான். இவரை ராஜான்னு அவன் ரெகக்னைஸ் பண்ணான். இவங்க ராஜா இல்ல, எங்களுக்கு இவன் ராஜா இல்ல கேட்கிறான். கடைசியில இந்த அதே மத்தேயு யோவான் 19:15 அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசிரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். படிச்சவன் அத்தனை பேரும், பலமுள்ள அத்தனை பேரும், இவன் எங்களுக்கு ராஜா இல்லை. ஆனா அந்த குருடன் என்னன்னா, இவர் எனக்கு ராஜா, இவர் எனக்கு ராஜா. அதாவது பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், ஆமோஸ் 9:12 இவர் வருவார், ராஜாவா வருவார்ன்னு இருக்கு. ராஜாவை, தாவீதின் சிங்காசனத்தை திரும்பி எடுத்த கட்டுவார்ன்னு இருக்கு. ராஜாவன். இதெல்லாம் யார் கையில இருக்கு? இந்த பைபிள்ல யார் கையில இருக்கு? இந்த யாரு ராஜா இல்லைன்னு சொல்றாங்களே, இவங்க கையில தான் இருக்கு. இவங்க கையில இருக்கு. படிங்க, ஆமோஸ் 9:12 சொல்றாரு, திரும்பி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்த கட்ட வருவாரு. ஆமோஸ் 9:12 நானே படிக்கிறேன். ஆமோஸ் 9:12 அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போன அதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இவர் வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்புவார். தாவீதுக்கு அந்த அந்த சிங்காசனத்துல வாரிசு இல்லாமல் போவதில்லைன்னு தேவன் வாக்கு கொடுத்தார். ஆனா என்னாச்சு? விக்கிரகாராதனை இஸ்ரவேலர் செஞ்சனால 10 கோத்திரத்தை அசீரியாவுக்கும் 1 கோத்திரத்தை எங்க அனுப்பிட்டார்? பாபிலோனுக்கும் சிறையறுப்பு அனுப்பிட்டாரு. இந்த லேவியர் வந்து 2 பக்கமும் சிதறிட்டாங்க. ஸோ இஸ்ரவேல் தேசமே இல்லாம போயிட்டு, ராஜா எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த பீரியட்ல வந்திருக்கிறாரு. அப்போ அவருடைய வாக்கு தத்துவம் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறாம போயிட்டார். இப்ப இந்த வசனம் கொடுக்குறாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பி எழுப்புவேன், சிங்காசனத்தை திருப்பி எழுப்புவேன். இது இஸ்ரவேலர்ல எல்லாருக்குமே தெரியும். இதை இயேசுவை எதிர்த்து கேட்டாங்களே, இவன் ராஜா இல்லைன்னு சொன்னாங்களே, இந்த படிச்ச மேதாவிங்க, பரிசேயர் சதுசேயர், இவங்க கையில தான் பைபிள் இருக்கு. இவன் அத்தனை பேருக்கும் தெரியும் இவர்தான் மேசியான்னு தெரியும். ஆனா இல்லைன்ட்டாங்க. ஆனா இந்த குருடன் இவன் ஓப்பனா ப்ரொக்ளைம் பண்றான், இவர் தான் எனக்கு ராஜா, இவர் தான் இஸ்ரவேலின் தேவன். கேட்கிறாரு, ரொம்ப சர்ச்சனாரு, ப்ரொஃபஷனலா, உனக்கு என்ன வேணும்? குணமான, ரொம்ப ப்ரொஃபஷனலா. ராஜா கிட்ட பிரஜை கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வையுடைய. இவ்வளவுதான் பதில். அவன் சொல்லல, நான் எனக்கு 40 வயசு ஆயிட்டு, 40 வருஷம் குருடனா இருக்கேன், எனக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, கல்யாணமே முடியல, இதை எதையுமே அவன் சொல்லல. நான் பார்வையடைய வேண்டும். கிறிஸ்பா இவர் சொல்ல, நீ பார்வையடைவாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ராஜா கிராண்ட் பண்ணிட்டார். இந்த விசுவாசம் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கிட்ட இல்ல. இன்னைக்கும் 2000 அதையும் அவர் மென்ஷன் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் உலகம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க இயேசுவை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளல. ஒரு சின்ன மைனாரிட்டி, வெரி ஸ்மால் நம்பர் ஏற்றுக்கொள்ளல. இப்ப இன்னைக்கு சர்ச்சு போற அவ்வளவு பேரும் இதே மெத்தட் தான், அவரை ராஜாவாகவோ அவருடைய தேவனாகவோ ஏற்றுக்கொள்ளல. அதனால அங்க போய் மாட்டி கிடக்குறாங்க. தெரிந்தெடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. ஒரு அழகா அடிச்சாரு, கேள்வி பதில் அடிச்சாரு. He was a chosen one. Blind was a chosen one. அவனுக்கு டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லாம கேட்கறான். வந்த கேள்வி கேட்டனா அவனுக்கு தெரியும், இவர் குணப்படுத்திடுவார். அவன் போட்டிருந்த அந்த பிச்சைக்காரன் வஸ்திரத்தை தூக்கி தூர போட்டுதான் வந்தான். நான் பார்வையடைய வேண்டும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவ்வளவுதான், நீ பார்வையடைந்த பின்னாலே போனான். இப்போ இது உங்களுக்கு நமக்கு தெரியணும். அன்னைக்கு இந்த கான்ட்ராஸ்டை இதுல காமிச்சிருக்கிறார். இவங்க அவ்வளவு பேரும் இவர் ராஜா இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணி சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. படிச்சவங்க, மெத்த படிச்ச மேதாவிங்க, பலம் உள்ளவங்க. ஆனா இவன் பலமே இல்லாதவன். இயேசு இந்த பலமே இல்லாதவங்களுக்கு தான் வந்தார். திருப்பி சொன்னாரு, யூஸ்லெஸ் அப்படிங்கிறார். நம்மளை போல யூஸ்லெஸ், அப்படிப்பட்டவங்களை தான் செலக்ட் பண்ணுவார். பலம் உள்ளவன், படிச்சவன், எனக்கு பெரிய ஞானம் இருக்கு, நீ எனக்கு வேண்டாம். அவர் ஸ்டைல் இதுதான், நீ எனக்கு வேண்டாம். ஆமா, இப்போ ஞானம் உள்ளவங்க அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள ஆட்டிடியூட்னா ஐ ஆம் ஒர்த்லெஸ். திருப்பி சொல்லுவார், ஒர்த்லெஸ் ஆன எங்களை இயேசுவா பயன்படுத்துறாரு. தட் இஸ் த ஃபேக்ட். இங்க இருக்கிற அவ்வளவு பேரும், கிங்டம்ல இருக்கிற அத்தனை பேரும் நமக்குள்ள ஆட்டிடியூட் என்னன்னா ஒர்த்லெஸ். நான் ஞானின்னு ஒரு ஆளும் சொல்ல மாட்டோம். நம்ம ஞானின்னு ஒரு ஆளும் சொல்ல மாட்டோம். ஏன்னா இவர் பதில் கொடுத்தது அவ்வளவு ஹோலி ஸ்பிரிட்.
நமக்குள்ள இருந்து அவர் பேசுறாரு. நம்ம ஐயா என்ன நான் முழுசா ஒப்பு கொடுக்குறேன் அவ்வளவுதான். இந்த ஒர்த்லெஸ்ஸ இந்த பாடிய உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். யூ ஹேண்டில் இட். என் வாயை யூஸ் பண்ணுங்க, என் கையை யூஸ் பண்ணுங்க. எல்லா மகிமையும் யாருக்கு? இயேசுவுக்கு மட்டும்தான். அந்த கணக்குல இருக்கோம். அப்படி இருக்கும்போது வி ஆல்வேஸ் கன்சிடர் அவர் செல்ஸ் ஒர்த்லெஸ். அவங்க ஆட்டிடியூட் என்ன? எனக்கு நாளும் தெரியும். அந்த பரிசேயர் சதுசேயர் எங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இயேசு ஊழியம் பண்ண துவங்கின உடனே துவங்குறதுக்கு முன்னால பரிசேயர் சதுசேயர் அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க? யோவான்ட்ட அனுப்புறாங்க. ஆள் அனுப்புறாங்க. நீங்க அந்த சீக்வன்ஸை புரிஞ்சுங்கன்னா அவனுக்கு நல்லா தெரியும். வாங்க யோவான் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் ஸ்நானம் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அனுப்புறாங்க. நீ யாருப்பான்னு கேட்குறாங்க. நீ யாருப்பான்னு கேட்கும்போது பாருங்க 20 19 யோவான் 1:19 குயிக்கா படிக்கிறேன். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது, ஆசாரியர் யாருன்னு தெரியுமில்ல? ஆரோனுடைய புத்திரர். அதாவது எண்ணாகமம் 3:10, எண்ணாகமம் 3:38, எண்ணாகமம் 18:7, எண்ணாகமம் 3:38, எண்ணாகமம் 1:51, எண்ணாகமம் 18:7 3 வசனம். ஆசாரியர் யாருன்னா ஆரோன் அறையிலிருந்து வந்த புத்திரர். இவனுக்கு மட்டும்தான் என்னன்னா திரைக்கு உட்புறத்துக்குள்ள தேவாலயத்துல ஆசிரியப்பு கூடார பணி. லேவியர் யாருன்னா எடுபிடி வேலை செய்யணும். அந்த அந்த இதுல இருந்து வெளியில எங்க அந்த பலிபீடத்துக்கு வெளியில எடுபிடி தூக்கி எடுக்கிறது, பலியை கொண்டு வைக்கிறது எல்லாம் படம். பலிலாம் கொடுக்க முடியாது. இதுல யார் வந்தா? ஆசாரியர்களையும் யார் அனுப்பி? லேவியர்கள். ஹையஸ்ட் இவங்க விவிஐபிஸ். இவங்க கையில தான் பைபிள். வேற யார் கையில பைபிள் கிடையாது. நாட் அலோட். இந்த பைபிளை யாரும் தொடக்கூடாது. அவனுக்கு மட்டும்தான். அவன் கையில மட்டும்தான் கஸ்டடி. தேவாலயத்துல அவன் கையில மட்டும்தான் கஸ்டடி. மற்றவங்களுக்கு இது தரப்படலை. இந்த ப்ரீச்சிங்லாம் பண்ண முடியாது. நீங்க எங்களுக்கு பழைய ஏற்பாடு பிடிக்கும், பழைய ஏற்பாடு பிடிக்குங்க. பழைய ஏற்பாட்டுல ஆசாரியனுடைய புத்திரர் மட்டும்தான் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண முடியும். நேகமியா, இவன் எஸ்ரா வேதபாரகன் அவன் ஆசாரியன். ஆரோனுடைய புத்திரன். யோவான் ஸ்நானன் ஆரோனுடைய புத்திரன். அவன் மனைவி, அவங்க அம்மா எலிசபெத்து ஆரோனின் புத்திரி. அவங்க அப்பா சகரியா ஆரோனின் புத்திரன். இவங்க இந்த விவிஐபிஸ் மட்டும்தான் தேவாலயத்துக்குள்ள போக முடியும், பைபிளை தொட முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். இதான். இப்போ இவங்க பழைய ஏற்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சொல்றாரு. என்னாகமம் 18:7 சொல்றாரு, யாராவது ஆசாரிய ஊழியம் பண்ண முயற்சி பண்ணா, இவங்களை தவிர யாராவது பண்ணா அவன் கொலை செய்யப்பட கடவன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதை பிரசங்கம் பண்ணா அவன் எங்க தசமபாகம் கொடுப்பான், காணிக்கை கொடுப்பான். இந்த பைபிள் எடுத்து பழைய ஏற்பாட்டுல எவனாவது நம்ம டச் பண்ணாலே நம்மளை கொல்லணும்னு ஏசப்பா வசனம் அங்க பழைய ஏற்பாட்டுல எழுதி வச்சிருக்கிறார். என்னாகுமோ 18:7 படிச்சுக்கலாம். ஆமா, கொலை பண்ணணும். ஆமா. இப்போ இந்த ஆசாரியர்களும் லேவியர்னா அதே லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க, ஆரோன் இல்லாத மற்றவங்க இவங்களை அனுப்பியிருக்காங்க. விவிஐபிஸ் வராங்க. யார? இவன் வந்து யோவான் ஸ்நானன் யாரு? இவன் ஆசாரியனுடைய புத்திரன். அதே ஆரோனின் குடும்பத்துல பிறந்தவன். அதனாலதான் போறாங்க. இல்லைன்னா மரியாதை பண்ண மாட்டாங்க. யோவான் ஸ்நானன் ஆசாரியனுடைய புத்திரன்க போய் தான் கேட்குறாங்க. இல்லைன்னா அவனை அடிச்சிருப்பாங்க. இதை பண்ண முடியாது. அவன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அடிச்சிருப்பாங்க. ஸோ பவியமா போய் கேட்குறாங்க. ஏன்னா ரபி, ஆசாரியன்னா ரபி, வேற யாரும் கேட்க முடியாது. ரபைனா போதகர் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்றாங்க பாருங்க. நீங்க யோவான் 1:19 எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமின்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் பின்னை யார்? நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி ஆனவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல என்றார். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தபராவில் நடந்தன. இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் சொல்லிட்டான், இவன் ஆசாரியன், வந்தவனும் அவன் சொந்தக்காரன் ஆசாரியன், அவன் கோத்திரம் லேவி கோத்திரம். ஏப்பா நான் வனாந்தரத்துல கூப்பிடுறவனோட சத்தம்ப்பா, நீ வேணா உன் கையில பைபிள் இருக்கு, எடுத்து படிச்சுக்கப்பா. ஏசாயா 40வது அதிகாரம் 3-5 படிச்சுக்கோ. இதுல இருக்குப்பா, நான் தான் அவன் அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. இது
மல்கியா 3வது அதிகாரம் எல்லாம் ஒன்று, அவங்கள கனெக்டட். மல்கியா 3:1 நான் மேசியாவுக்கு முன்னால போற தூதன் அப்படின்னு இருக்கு, நீ உனக்கு தெரிஞ்சுக்கோ, அதை படிச்சுக்கோ அப்படிங்கிறான். பாருங்க, மல்கியா 3:1 இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கனெக்டட். ஏசாயா 40, 3, 4, 5, மல்கியா 3, 1வது அதிகாரம். இவன் தான் அவன் தான் நான் அப்படின்ட்டான். இப்ப என்னாச்சு? இவனுக்கு தெரியும், இவர் தான் மேசியான்னு தெரியும். இது நம்பர் 1. 2வது, மத்தேயு 2வது அதிகாரத்துல இவர் வந்து கேட்குறாங்க, இந்த ஞானிகள் வந்து என்ன பண்றாங்க, போய் தப்பான இடத்துல போய் கேட்டாங்க. யார்கிட்ட போய் கேட்டாங்க? ஏரோது ராஜாட்ட போய் கேட்டாங்க. எங்க இருக்கிறாரு? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வேண்டாம். எங்க போயிட்டாங்க? வேற எனிமி ஏரோது ராஜாட்ட. புத்திசாலிகள்லாம் பண்ற தப்பு இது. புத்திசாலிகள். லூக்கா 1வது அதிகாரத்துல எங்க போனாங்க இவங்க? இந்த மேய்ப்பர்கள் எங்க போனாங்க? நேர அவங்களுக்கு இதாவது சொன்னாங்க, தாவீதின் ஊர்ல பிறந்திருக்காங்கன்னு நேரா பெத்லகேம்ல போய் அவரை பணிந்து கொண்டுட்டாங்க. படிக்காத ஆளுங்க, இவன் படிச்ச ஆளுங்க, இவனுக்கும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எங்க போயிட்டானுங்க? நேர எதிரிட்டு போய் ஏரோது ராஜாட்ட போய் கேட்கறாங்க, இங்க யார் பிறந்திருக்கிறாரு? அங்க ஒரே கலகமாயிட்டு, ஏரோது ராஜாவுக்கு எல்லாருக்கும் கலகமாயிட்டு. மத்தேயு 2:3 ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இப்ப என்ன பண்றான்? அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இவன் ஏரோது, இவனுக்கு யூத பரம்பரை எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவன் கேட்டது 2வது வசனத்துல யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே. இங்க என்ன கேட்கிறான்? யூதருக்கு ராஜாவினர் எங்க பிறந்திருக்குன்னு கேட்கல, கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருக்கார். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நல்லா புரியுதா உங்களுக்கு? யூதருக்கு ராஜா, கிறிஸ்து 2 ஒன்று தான். இவன் டிரான்ஸ்லேட் பண்ணி காக்கான், கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அப்படின்ன உடனே அவர்கள் அதற்கு அவர்கள் யார்? இவங்க யாரை விசாரிக்கிறான்? பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர், ஆரோனின் புத்திரர். இவங்க தான் விவிஏபிஎஸ், இவங்க தான் ரபைஸ், விவிஏபிஎஸ். அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதென்னவென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இது மீகா 5:2 இருக்கு. மீகா 5:2 தீர்க்க தரிசனத்தை இவனுக்கு யார்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க? யூதர்களுக்கு எதிரியான ஏரோதுட்ட போட்டு கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு யாருன்னு தெரியும்? இயேசு பிறந்துட்டாருன்னு தெரியும். 16வது வசனத்துல எல்லாருக்கும் தெரியும்படி என்ன நடந்தது? 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் இங்க பெத்லகேமும் அது சுற்றுப்புறத்திலிருந்து கொலை பண்ணிட்டான். இது மறைக்க காரியம் இல்லை. படிப்போம். மத்தேயு 2:16 அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இது வந்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமா எரேமியா 31:15 சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைவேறிருக்கு. இது வந்து சீக்கிரட்டாக நிறைவேறிருக்கும். பெத்லகேம் வந்து 8 மைல், 8 மைலா? ஆமா, 8 மைல், 10-12 கிலோமீட்டர் அங்கிருந்து, இதுல இருந்து எருசலேம்ல இருந்து. அப்போ பெத்லகேம்ல இது நடந்தது. இது மறைக்கக்கூடிய விவரமா? இயேசுக்கு 2 வயசு இருக்கும்போது இவன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். யாரு? இயேசுவை கொலை செய்த பிரதான ஆசிரியர் வேதபாரகர் தான் இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுத்தது? ஏரோது ராஜா கொடுத்தது. அதை வச்சுதான் அவன் போய் கொலை பண்ணியிருக்கான். அவ்வளவு பேர் செத்துருக்காங்க. அத்தனை குழந்தைகள் செத்துருக்கு. புலம்பலும் அது இருக்கு. புலம்பலும் அழுகைமான 17 புலம்பலும் அழுகை மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடி நான் ஆறுதல் அடையாறுகிறேன் என்று எரேமியா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது நிறைவேறிட்டு. இவன் கையில தான் பைபிள் இருக்கு. இவனுக்கு அது தெரியும். இவன் போட்டு கொடுத்துதான், இன்ஃபர்மேஷன் கொடுத்துதான் ஏரோது கொலை பண்ணியிருக்கான். அப்போ 2 வயசுல இருந்து இயேசு 30 வயசுல எங்க பண்றாரு? ஞானஸ்நானம் எடுத்து பிரசங்கம் பண்ண துவங்கி இருக்கிறாரு. அப்பந்தான் யோவான் ஸ்நானன் சொல்றான், இவர் தான்ப்பான்னு சொல்றான். ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டா அவனுக்கு கிடைச்ச பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இவங்களோட எஃபர்ட் எல்லாம் என்னன்னா, இயேசுவை தேவகுமாரன் கிறிஸ்து எவனாவது அறிக்கையிட்ட என்ன பண்ணணும்? இப்போ வாங்க மத்தேயு யோவான் 9வது அதிகாரத்து வாங்க. எவனாவது பண்ணா அவனுக்கு அவங்களோட பெரிய பவர் என்ன? தேவாலயத்துக்கு புறம்பாக்கணும். படிங்க. இதுல யோவான் 9வது அதிகாரம் 22 அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள்.
நல்லா தெரிஞ்சுட்டு இந்த படித்தவங்க படித்த மேதாவிங்க பைபிள் காலேஜ் போனவங்க எல்லாத்தையும் பைபிளை கையில் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை எவனாவது கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணுனா அவனை ஜபாலயத்துக்கு. இன்னைக்கு இயேசு இதுதான் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல இருக்கிற இயேசுவை தான் நம்ம பின்பற்றணும், அவரை தான் பிரசங்கம் பண்ணணும் வசனப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? அந்தி கிறிஸ்துவாங்க. இல்லைன்னா இப்ப இருக்கிற சர்ச்சை விட்டு புறம்பாக்கிடுவாங்க. சேம் சேம் ஸ்பிரிட். ஆமா, சேம் ஸ்பிரிட். அப்போ இவங்க நல்லா தெரிஞ்சுதான் இயேசுவை கொலைக்கு ஒப்பு கொடுத்து கொலை பண்ணாங்க. இவங்க தான் கொலை பண்ணாங்க. இப்போ நமக்கு இப்போ இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதாவது இவங்க அவ்வளோ பேரும் இவ்வளோ படித்து இவரை தாவீதின் குமாரன், இவர் தான் மேசியான் நல்லா தெரிஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குருடன் லூக்கா 18 உள்ள அந்த குருடன் என்னவா? அவன் படிக்கல, ஆசாரியன் புள்ளெல்லாம் இல்லை. ஆனால் அவன் சொன்னான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கிளீனா, இவர் தான் ராஜா, இவர் தான் எனக்கு தேவன். இவர் கரெக்டாக சொன்னார். ஒன் லாஸ்ட் சான்ஸ் இவர்கிட்ட கேட்டால் குணப்படுத்திடுவார். அதை அப்படியே ஏசப்பா நிறைவேற்றி வச்சார். அவன் கூடவே இருந்தனால அப்படியே ஃபாலோ பண்ணிட்டான். இப்போ ரெண்டாவது இன்ஸ்டன்ஸில் யோவான் 9வது அதிகாரத்தை துவங்கும் போதே பார்க்கணுங்கன்னா அதில் நிறைய ஆங்கிள் இருக்கு. அது துவங்கும் போதே அழகாக போட்டு கொடுத்துருக்கிறாரு. கேட்குறாங்க, இவன் போய் கேட்கல. இந்த குருடன் இயேசுவே என்னை குணப்படுத்துங்கலாம் கேட்கல, கம்முன்னு தான் இருக்கிறான். இவர் அதெல்லாம் பண்றாரு. ஆனால் அவர் சொல்றாரு இயேசு இவன் கேட்குறாங்க அவங்க. அவர் அப்புறம் போகையில் 1ஆவதுல யோவான் 9:1-2-3 அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இவனும் யூதன் தான். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். என்ன பாவம் தான் வியாதிக்கு காரணம். நார்மல் பை டிஃபால்ட் வியாதினா காரணம் என்னது? பாவம் தான். யோவான் 8:34 ஏசப்பா தெளிவுபடுத்திட்டாரு. பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாவம் தான் வியாதிக்கு காரணம். நம்ம பாவமோ பெற்றோர் பாவமோ? கரெக்டாக கேட்குறாங்க. இங்க அப்புறமா யாத்திராகமம் 34:7 மோசேட்ட சொல்றாரு, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறவர். அப்படின்னா முன்னோர்கள் பெற்றோர்கள் செய்த பாவம் 3-4 தலைமுறை வரைக்கும் இருந்தார். இதை சிலுவையில ஏசப்பா கேன்சல் பண்ணியிருக்காரு. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார், ரெடீம் பண்ணிட்டார். பழைய ஏற்பாடு எனக்கு வேணும்னு போனா மாட்டிக்கோ, அவ்வளவுதான். எனக்கு பழைய ஏற்பாடு சங்கீத நீதிமொழிகள் ரொம்ப பிடிக்கும், தசமபாகம் காணிக்க நான் கண்டிப்பா கொடுத்துதான், நீ என்னன்னாலும் சொல்லு, ஏழைகளுக்கு கொடுக்கணும், அதுதான் இயேசு கொடுக்குறது என்ன சொல்லு, ஸ்ரீ பிரதர் நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க, பட் நான் தசமபாகம் கொடுத்துதான் அவன். நல்லது நான் என் தலையில நான் மண்ணவாரி போட்டுக்கிறேன் அப்படின்னா அது உன்னுடைய சந்தோஷமானது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஆமா, கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார். அப்படின்னா காணிக்க தாசமாக கொடுக்குறியா, நீ சாபத்துக்குட்பட்டவன் பவுல வச்சு தெளிவா சொல்லி இருக்கிறார். ஆமா, உபாவம் 27-24 அவர் சொல்றார். அவர் இதுல அந்த நியாயப்பிரமாணத்தை முழுக்க படிச்சுட்டு அவன் சொல்றான், மோசே சொல்றான், எல்லாரும் சபையார் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்கம்மா, இதன்படி செய்யாத வேணுமானோ. உபாகமம் 27-26 இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பவர்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கிடவார்கள். இதான் கிளீனா இதை வச்சுட்டு அவன் சொல்றான். கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் அப்படின்னா காணிக்க தசமாவும் நியாயப்பிரமாணம். புது உடன்படிக்கையில இயேசுல காணிக்க தசமாவும் ரெண்டும் கிடையாது, ஓய்வு நாள் கிடையாது, கட்டடம் தான் தேவாலயம் கிடையாது, இது எதுவுமே கிடையாது, பாஸ்டர் தான் ஆசாரியன் கிடையாது. அப்படி ஒரு கான்செப்டே பைபிள் பாஸ்டர்ங்கிற கான்செப்ட் பண்ணணுங்கிறது ஒரு பாஸ்டர் பைபிள காமிங்க கிடையாது. பாஸ்டர்ங்கிற ஒரு மனுஷன் பைபிள்ல கிடையாது. ஆனா அவங்க தான் ஆசாரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம யாரா? 1 பேதுரு 2:9 ராஜரிக ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டுல சான்ஸே கிடையாது. ராஜா ஆசாரியத்தை பண்ண முடியாது, ஆசாரியன் ராஜா வேலை பண்ண முடியாது. டைகாட்டமி. ஒருத்தன் ட்ரை பண்ணான், ஒரு ஆசாங்கிற ராஜா ட்ரை பண்ணான், போய் தூபம் காமிக்க போனான், அந்த இடத்துல குஷ்டரோகி ஆனான். 2 நாளாகமும் 19-26 அந்த இடத்துல அவன் குஷ்டரோகி ஆனான். பண்ண முடியாது. இப்போ நம்மளை என்ன பண்ணிட்டாரு? யோவான் 1:12 பிள்ளைகள் ஆக்கிட்டார். புத்திர சுவிகாரம். அவருக்கு பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள் ஆக்கிட்டார். அவருக்குள்ள அவ்வளவு பவர். அவர் ராஜாதி ராஜா, பிரதான ஆசிரியர். இந்த ரெண்டும் நமக்கு. அதனால 1 பேதுரு 2:9 சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு பிள்ளையும் ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் ராஜரிக ஆசாரிய கூட்டம். இவங்க சொல்றாங்க நாங்க தான் ஆசாரியர்.
எவ்வளவு பெரிய ஏமாத்து. இதை நம்புறவன் மட்டும் அங்க போய் ஏமாந்துகிட்டு இருக்கான். ஐயோ, நம்ம ஒண்ணும் சொல்லல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு பிரதர் அழகா சொன்னாரு, பிளைண்டுன்னாரு. ஏசப்பா சொன்னாரு, எப்ப அது அது ஒரிஜினல் பிளைண்ட். அதாவது இந்த பிசிக்கல் பிளைண்ட குணப்படுத்திடலாம், இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட் முடியாது. அவங்க குருட்டுத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு, போ அப்படின்னு ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்காங்க, மாட்டி கிடக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ராஜாரிக ஆசாரிகள். இந்த வாரம் இவர் பிரசங்கம் பண்ணாரு, போன வாரம் மது பிரசங்கம் பண்ணாரு. மது அவர் ஒரு போன தடவை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு என்ட்ரி லெவல் பண்ணாரு. போன வாரம் அசால்ட்டா சூப்பரான பிரசங்கம் விசுவாசத்தை பத்தி. அப்பா சம முடிச்சாரு. விசுவாசியாயிரு, அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு அப்படின்னு சொல்லி யோவான் 21 சொன்னதை வச்சு அழகா பிரசங்கம். அப்பா மெச்சூரிட்டி. இப்ப பிரதர் பிரசங்கம் பண்ணத்துல ஐ சி அனதர் மெச்சூரிட்டி. எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும், எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணும், எல்லாரும் வளரணும். அதுதான் சபை கூடுதல். ஒரு ஆள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஆட் ஆன் மெசேஜ் நான் கொடுக்கலாம். மேய்ப்பன் ஆட் ஆன் மெசேஜ். இப்போ இதுல இருக்கு, இந்த மெசேஜில் இருக்க டெப்த்தை கொடுக்கலாம், மேய்ப்பன் கொடுக்கலாம். பட் ஒரிஜினல் மெசேஜ் யார் கொடுத்துருக்கா? ஆவியானவர் இவர் மூலம் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு லான்ச் பண்ணது அவர் பண்ணியிருக்கிறார். இப்போ அதே ஆவியானவர் மேய்ப்பன் வச்சு அடிஷனலா டெப்த் கொடுக்குறாரு. எல்லா பிள்ளையும் வளர்த்து விடணும். ஒவ்வொரு பிள்ளையும் இங்கிருந்து பேசும்போது அவங்கள அடுத்த லெவலுக்கு ஏசப்பா கொண்டு போறாரு. மேய்ப்பன் லெவலுக்கு, ப்ரீச்சர் லெவல்ல இருந்து மேய்ப்பன் லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறாரு. இதை வளர்த்து விடுறதுக்கு தான் சபை கூடுதலை தவிர பாஸ்டரு, அவன் புள்ள, அவன் பேர புள்ள, இதுகளை வளர்த்து விட்டுருக்கு. இது பைபிள்ல இல்லாதது. பட் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யாருக்கு? சர்ச் போறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரைட், அவங்கள ஏசப்பா ஆசீர்வதிப்பாராங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், இதுல இந்த அந்த நியாயப்பிரமாணத்துல எதை தொட்டாலும் சாபம், சாபம். காணிக்க கொடுத்தா சாபம், தசம பாகம் கொடுத்தா சாபம், ஓய்வு நாள் உண்டுன்னு நினைச்சா சாபம், கிறிஸ்துமஸ் நியூ இயர் உண்டுன்னு நான் பின்பற்றி போனா பாரம்பரியம் சாபம். இது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. கட்டடம் தான் தேவாலயம், சாபம். அப்ப அவங்க அப்படி இருக்கிறாங்க. அவரு சொல்லியிருக்காரு, இந்த இதுல வராரு, அது சொல்றாரு. மறுபடியும் யோவான் 9க்கு வருவோம். அவர் சொல்றாரு, இந்த பாவம் இது கேட்குறாங்க, இவன் செஞ்ச பாவமா இவன் பெற்றோர் செஞ்ச பாவம். இப்ப நியாயப்பிரமாணத்துல பார்த்துட்டீங்க, 3-4 தலைமுறை ஏசப்பா அதை சிலுவையில கிளியர் பண்ணியிருக்கிறாரு. நம்பாதவன், பழைய ஏற்பாட்டு சங்கீதத்தை ரொம்ப பிடிக்கிறவன், எனக்கு அது அந்த நாசம் வேணும்னு கேட்குறான். அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு கட்டட சபை போறவங்களை அவ்வளவு பேரும் எதுல இருக்காங்க? பிசாசின் பிடியில இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் பிசாசு, அந்த பிடியில கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. யோவான் 8:34 ரைட், கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவன் சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இப்ப இவன் கேட்கல, இவன் கேட்கல. இவரே போற வழியில பார்க்கும்போது கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இப்ப பாருங்க, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் என்ன கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கிறது, உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாயின் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாயின் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தனாய் திரும்பி வந்தான். இப்போ விஷயம் என்னன்னா, பழைய அதுல அந்த லூக்கா 18வது அதிகாரத்துல, மார்க் 10ல வந்திருக்கிற அந்த பர்தீமைங்கிற குருடன் விஷயத்துல என்ன பண்ணாருன்னா, நீ பார்வையடையாகன்னு சொன்ன உடனே பார்வையடைஞ்சிட்டா, 2 பேரும் உடனே பார்த்துட்டாங்க. இங்க கண்ணில் இதுல உமிழ்நீரை வச்சு போய் நீ குளத்துல கழுவு அப்படின்ட்டாரு. குளத்துல கழுவுன பிறகு இயேசு அதுக்குள்ள கடந்து போயிட்டார். இயேசு அங்கிட்டு போயிட்டாரு. அவனுக்கு தெரியாது, தன்னை குணப்படுத்தினவர் யாருன்னு தெரியாது. ஆனா இயேசுங்கிற பேர் மட்டும் தெரிஞ்சிருக்கு. இயேசு என்கிற ஒருத்தர் என்ன பாரு, எனக்கு உமிழ்நீரை வச்சாரு, நான் பார்வையடைஞ்சேன். அவரை பார்க்கல. அவர் முன்னால எதிர நிற்கிறாரு. அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு கேட்கிறான். அவன் பார்க்கல. ஏன்னா குளத்துல போய் அவன் கழுவுறான், பார்வையடைஞ்சான், அதுக்குள்ள ஏசப்பா கடந்து போயிட்டாரு. இதுல இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல மெயினா என்னன்னா, கான்செப்ட் என்னன்னா, அவர் இந்த யோவான் 9 ஃபுல்லா தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு, என்டையர் அவர் குருடர் கண்களை திறப்பாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதை நிறைவேற்றாரு. இவர் தான் மேசியான்னு யூதர்களுக்குள்ள கம்ப்ளீட்டா காமிக்கணும் அவருடைய நாமம். இன்னைக்கும் இயேசுவோட நாமம் மகிமைப்படுதுன்னா, வியாதி வருதுன்னா, நீங்க கட்டளை போட்ட உடனே கம்ப்ளீட்டா சுகமாகும். இப்ப சில கட்டட சபை கிறிஸ்தவரெல்லாம் என்னோட வியாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுறார். கெட்ட வார்த்தை ஒண்ணு வருது, நம்ம திருநெல்வேலி கெட்ட வார்த்தை வருது, அது சொல்ல மாட்டோம். ஆமா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுன்னா என்ன தெரியுமா? 100% ஹீல் ஆகும். அதுக்கு பிறகு என்ன நடந்தது பாருங்க.
இதை கொஞ்சம் நமக்கு அனலைஸ் பண்ணுவோம். என்ன நடந்தது பாருங்க, தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்பட்டது பாருங்க. இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். இவன் அவ்வளவு வெறும் நல்ல பாவத்துல மாட்டிக்கிட்டு ஃபுல் கசப்பு. நியாயப்பிரமாணத்தை பின்பற்றும் போது கலாத்தியர் 5, 19, 20, 21 3 இருக்கும். 3 இந்த வசனம் இருக்கும். விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இச்சை, அது பொறாமை அவ்வளவு இருக்கும். அது அவ்வளவு நியாயப்பிரமாணத்தோடது. சர்ச் போறவங்களுக்கு அவ்வளவு ஒண்ணு இல்லைன்னு எல்லாமே இருக்கும். அதனால பாவத்தினால வியாதி வியாதி. ஆனா அவன் சொல்லுவான், தேவனுடைய நாமம், நான் அவருக்காக இதை ஏற்றுக்கிட்டேன். அடாடாடாடா, அவருக்காக ஏற்றுக்கிட்டியா? பிரதர் சொல்ற மாதிரி அங்க நம்ம சர்ச்சுக்கு போறோம், நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம். நீ பெரிய ஆக்டரா இருக்கலாம், இங்க போ, வெளியே போ. நல்லா தெரிஞ்சே அங்க இருக்கிற நர்ஸோ, சில சில ஆட்களோ இவரை ரெடிக்யூல் பண்றாங்க. இனிஷியல் பீரியட்ல அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவருக்கும் சரி, மது பிரதருக்கு, இவங்கெல்லாம் எக்ஸ் ரவுடிங்க இல்லையா, ஏசுக்கு மக்கமே உண்டாவதாக. எக்ஸ் ரவுடிங்க இவங்க. குடிகாரர் மட்டும் இல்லை, எக்ஸ் ரவுடிங்க. அடிச்சுட்டு தான் வேலை அடுத்தது ஒரு அடி அடிச்சுட்டு தான் அடுத்தது கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க இவங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியும். பேட்ட தாதாக்காங்க இவங்க இன்னைக்கு இயேசுவுக்கு சீச்சர்லாம் இருக்காங்க. இவங்களை போய் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கீழே வந்து அது மேலே போய் ஒரு பிடி பிடிச்சிடலாமா, அவ்வளோ அவங்களுக்கு வரும். அப்படி வெரி வெயிட், அது வெயிட் 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 அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. இவர் முதல் நாள் ராஜகாலி ஆதத்தில் வந்து வீடியோவில் பார்த்துட்டு அங்கே ஆரம்பத்தை கூப்பிட்டாங்க. இவர் நான் போய் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு பண்ணுறேன், இவர் தவறாக என் பின்னால் வந்துட்டார். இவர் வந்தாருன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. இவர் நானும் வரேன்ட்டார். இவர் கூட்டு போயிருக்கக்கூடாது, நான் மட்டும் போயிருக்கணும். இவர் வந்துட்டார். இவர் பேர்லாம் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் ரிஜெக்ட் ஒரு அசால்ட்டை ஒரு இது பண்ணிட்டார். இவர் அதை கேட்டதுனால இவருக்கு என்னால் பிரதருக்கு பிரச்சனையா அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதனால கொஞ்சம் அலர்ஜி. பட் இந்த அலர்ஜி போயிட்டு இப்போ அதே ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஜோம் பண்ண வச்சு டாக்டர்ஸ் எல்லாம் இவர்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கும் நமக்கு தெரியும், அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆஸ்பத்திரியில் போகும்போது எவன் நம்ம மேலே காரி துப்புவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ரெடி. ஏன்னா கிங்டம் ஒர்க்னா அப்படித்தான். தன்னை தாழ்த்தி துப்புறியா துப்பிக்கோ, அடிக்கிறேன்னா அடிச்சுக்கோ, பட் நாங்கள் வேலை பார்ப்போம். இயேசுதான் தெய்வம் சொல்லுவோம். அப்படித்தானே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்படித்தானே இருந்தாங்க, அப்படித்தானே இருக்கணும். அதனால ரெடி. நாங்கள் வந்து எங்களுக்கு கோப்பை, நாங்கள் நடிகர், ஸ்ரீதேவி நடிகர்னு கோப்பை கொடுத்துருவாங்க எதிர்பார்க்க. எங்கேயோ ஒருத்தன் நம்மளை பார்த்து செல்ஃபி எடுத்து ஒரு கோப்பை கொடுத்துட்டா, ஏசப்பா அது உமக்கு மகிமை. அங்கே அதே தான் நடக்குது. எல்லாரும் அப்படித்தான் போகிறோம். ஆமாம், இன்னைக்கும் என்னைக்கும். அப்போ அதுக்கு நம்ம வேலை அங்கே தடைப்படாமல் போகணும்னு என்ன பண்ணுறோம், நம்மளை தாழ்த்தி நல்ல இயேசுவோட வசனத்தை நல்லா படித்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் யுத்த ஜெபம் பண்ணிட்டு, ஏசப்பா யுத்தத்துக்கு போகிறேன், எனக்கு பாதுகாத்துக்கோங்க, நீங்கள் வேலை பண்ணுங்க. பயத்தோடு தான் போகிறோம். உள்ளுக்குள்ளே ஒரு வார்டுக்குள்ளே நுழையும் போது அக்யூஸ்ட் மாதிரி நுழையிறோம். பவ்யமா நீங்கள் பெரிய ஐஏஎஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம், பெரிய நடிகராக இருக்கலாம், உங்கள் கையில் எவ்வளோ லட்சங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே உள்ளே போகும்போது எப்படி போகிறீங்க, ஒரு குற்றவாளி மாதிரி. அப்படி யாரு எந்த நர்ஸு எந்த அட்டெண்டர் நம்மள அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, ஏதோ காப்பாத்துங்க மனுஷ தேவன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவ்யமா போறோம். அந்த நர்ஸ் இப்படி பார்த்தாங்கன்னா நமக்கு வயிற்றுல புளி கறக்குது. டாக்டர் நேற்று வாங்க அப்படின்னாரு டாக்டர், யங் டாக்டர். நீங்க என்ன பண்றீங்க, இயேசுவின் நாமத்துல வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்றோம், யாருக்கு விருப்பப்படுதோ ஜெபம் பண்றோம். ஆமாம், தான் ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னு. அது பண்ணும்போது இங்கே ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் பொருள் எல்லாம் திருடு போகுது தெரியுமா அப்படின்னு. ஓ அப்படியா, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, ஐம் சோன்னு சொன்னேன். அப்போ போன வாரம் போய் டாக்டர் கேட்டார், இதில் ஓமந்தூராரில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இயேசுவின் நாமத்தில் வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் யார்? ஐம் சோ. நான் இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க ஏசப்பா என்ன, ஏசப்பாவோட கிருபை என்ன, சரி அப்படின்ட்டார். 2 டாக்டர்ஸும் சரி ஒன்றும் சொல்லலை. சில நேரம் என்ன சொல்லுவாங்க, இன்னும் போன 2 வாரத்துக்கு முன்னால எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், நோ வி டோன்ட் பெர்மிட், கோ அவுட். சரி, எங்க பிளஸ் கிடைக்கும், எங்க மைனஸ் கிடைக்கும், எங்க திட்டு கிடைக்கும், எங்க அங்க உட்கார்ந்துருக்க அந்த வாயு காப்போன் லேடி விரட்டும். அப்போதான் ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கும். உள்ளப்பா கூடாது. நம்ம சொல்லுவேன், உனக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு நர்ஸ் சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம், டாக்டர் சொன்னா எடுத்துக்கிறோம், உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனா நோ, உள்ளப்பா கூடாது. இந்த தம்பி ரோஷனும் மகா பிரியா வரும்போது அங்க விரட்டினது ஒரு ஆளு தான், அந்த மாதிரி தான், நர்ஸ் தான். வரக்கூடாது. இப்படி இப்போ ஆஸ்பத்திரிக்கு போறோம்னா எங்க இருந்து நமக்கு மேல எரிகள் விழுமோ பாம்பு விழுமோ தெரியாது. நம்ம எல்லாத்துக்கும் தாழ்த்திட்டு போறோம். இயேசுவை மட்டும் டிபெண்ட் பண்ணி போறோம். அங்க இயேசு அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அபிஷேகத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு போறோம். நம்மளுடைய சுய புத்தியில, சுய ஸ்ட்ரென்த்ல போறதில்லை. இதான் இருக்கு.
இப்போ அவங்கெல்லாம் அதை பற்றி பண்ணுவாங்களா? அவங்க சர்ச்சில் அழகாக போய் உட்காந்து நல்லா பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரோ அது போய் மெசேஜை பூரா கேட்டு பழைய ஏற்பாடு கதைகளை கேட்டுட்டு அவர் விடுற பக்கா கதைகள் கேட்டு திட்டுவார். அவர் சொல்கிறாரு தசமபா காணிக்க கொடுக்கலாம் திட்டுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சாபம். ஆனால் அதை அவங்க ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே பிரியாணி அது கொஞ்சம் பேர் கொடுக்குறான். அது இல்லைன்னா இவனுக்கு பிரியாணி நீ எங்களுக்கு போட்டு போங்கிறாங்க. எத்தனை பேர் பிரியாணி கொடுக்குறான்? ஏதோ 1-2 பேர் கொடுக்குறான். பாக்கி உன் கையில் இருக்க காசையும் கொடுத்துட்டு போன்னு வாங்கி விட்டுருதானுங்க. ஆமாம், அந்த 2 பைசா காணிக்க கொடுத்தால உன் கையில் இருக்கிறது மிச்சத்தையும் கொடுத்துட்டு போ, அதுதான் மெத்தன்னு ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. பிரியாணிகள்லாம் கொடுத்தானா அது கூட சந்தோஷப்படுவோம். அது கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஓகே, ஆமாம். ஸோ இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம். இவனுக்கு பிரதர் அழகா சொன்னாரு, 2 பேருக்கு 2 மெத்தட்ல ஏசப்பா பண்ணாரு. ஏன்னா ஹீஸ் காட். அவர் நீங்க ஒரு மெத்தட்ல அடக்கவே முடியாது. பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன், ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பிளனேஷன். யூ கெனாட் பாக்ஸ் ஹிம் இன் அ பர்டிகுலர் மேனர். ஹீ இஸ் காட். அவருக்கு ஈஸியா இப்படி தொட்டுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த லூக்கா 18 மார்க் 10 பருதிவி மாதிரி நீ சொஸ்தமான அவர் செய்யல. உமிழ் நீரை போட்டு போ நீ சீலவன் பயத்துல குளத்துல போய் கழுவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் வாட்டி போயிட்டார். அவன் போறானா இல்லையா அவர் பார்க்கல. அவர் வாட்டுக்கு வேலை பார்க்க போயிட்டாரு. அவன் போயிட்டு அதுக்கு பிறகு வேலை நடக்குது. இப்ப சீன்ல யாரு இல்ல? இயேசு இல்ல. இவன் குணமாயிட்டான். இயேசு எங்கேயோ இருக்கிறாரு. இயேசு அங்க இல்லை, எங்கேயோ போயிட்டாரு. இப்போ சீன் நடக்குது. இவனுக்கு கலவரம் நடக்குது. இந்த கலவரம் நடக்கணும் தான் அவர் விட்டுருக்காரு. தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஏன்னா இவர் தான் மேசியான்னு அத்தனை பேருக்கும் ப்ரூவ் ஆகணும். அவன் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் கடைசியில் 28வது வசனத்துல யோவான் 9:28 சொல்றான், அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையுடைய சீஷர். இன்னைக்கு சர்ச்சு போறவங்க எல்லாம் யாருடைய சீஷர்? மோசையுடைய சீஷர். பழைய ஏற்பாட்டு. நீங்களும் நானும் யாருடைய சீஷர்? இயேசுடைய சீஷர். கிளீனா டெரகேட்டரா சொல்றாங்க, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையுடைய சீஷன். அப்ப அதுக்கு ரீசன் கொடுக்குறாங்க. மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறிவோம் என்கிறார்கள். இதேதான் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. என்னன்னா அந்த செங்கடலை கடந்தது, நெகேமியா அலங்கம் கட்டினது, எஸ்தர் காலத்துல நடந்த பெரிய மீட்பு, இஸ்ரவேலருக்கு நடந்த மீட்பு, இதுதான் அவங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா மத்தேயு மார்க் லூக்காவன்ல பரலோக தேவன் டைரக்டா கீழே இறங்கி பேசியிருக்கிறார். இவன் அங்கிருந்து எடுப்பான். சங்கீதம் 110:9 எடுப்பான். அவர் தம்மை வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினார். வேண்டா அது ஓல்டுரா, இங்க இருக்குடா இந்த வார்த்தை, நீ குணமாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எத்தனை வார்த்தை இருக்கு? அத்தனை வார்த்தையும் பவர்ஃபுல். தேவனுடைய வார்த்தை அது. பரலோக தேவன் டைரக்டா இறங்கி பேசியிருக்கிற ஒரிஜினல் வார்த்தைகள். ஒரிஜினல் வார்த்தைகள். இந்த மத்தேயு மார்க் லூக்காவன்ல அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு பவர் இருக்கு. அவ்வளவு பவர் இருக்கு. இதை விட்டுட்டு அவங்க எங்க அங்க போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உண்மையான குருடர்கள், ஆவிக்குரிய குருடர்கள். ஏசப்பா நம்ம கண்களை திறந்திருக்காரு, ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறாரு. மத்தேயு மார்க் லூக்காவன்ல இருக்கிறவர் தான் தேவன் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிருக்காரு. அப்படின்னா அவர் சொன்னார் இல்லையா, பிரதரை வச்சு அழகா சொன்னார், we are chosen. we are chosen. நம்மளால கிடையாது. நமக்கு இந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆனது. இது நம்மால கிடையாது, நம்மால கிடையாது. இது யாரால வந்தது? இது யாரால வந்திருக்கு? அவர் நம்மளை தெரிந்தெடுத்தனால் நமக்கு தெரிந்திருக்கு. அதனால நமக்கு என்ன இருக்கக்கூடாது? மேட்டிமை இருக்கக்கூடாது. நமக்கு மேட்டிமை இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம கிளியரா இருக்கணும். அவர் எத்தனை பேரை செலக்ட் பண்றாரு? லூக்கா 12:32 சொல்றாரு. லூக்கா 12:32 கொடுக்கிறாரு. சிறு மந்தையை பயப்படாதே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பயப்படாதே. லூக்கா 12:32 பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அவருடைய இந்த கிங்டம் ராஜ்யத்தோட புத்திரர், இந்த மந்தை ரொம்ப ஸ்மால் நம்பர் அவர் செலக்ட் பண்ணியிருக்கார். அந்த ஸ்மால் நம்பர்ல நம்ம இருக்கிறோம். நம்ம நல்லவங்க கிடையவே கிடையாது. அவர் அயோக்கியம் சொன்னாருன்னா நம்ம மகா அயோக்கியம் சொல்றான். பவுல் என்ன சொல்றான்? பாவிகளில் பிரதான பாவி நான். இதான் கணக்கு. அவர் நல்லவங்கன்னு நம்மளை செலக்ட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப நல்லவன் சொன்னா போடான்றுவார். செலக்ட் பண்ணவே மாட்டார். நான் ரொம்ப நல்லவன், நான் பரிசுத்தமான, உன்னை செலக்ட் பண்ணவே மாட்டார். என்ன சொல்றார்? நீங்க உங்களை பத்தி எப்படி சொல்லுவீங்க பிரதர்? அவர் எப்போ சொல்லுவார்? செருப்புல இருக்க தூசி, அன்வர்த்தி. அவர் செருப்புல இருக்கிற தூசி. ஆமா, அப்படித்தான் சொல்லுவோம். அப்சல்யூட்லி அன்வர்த்தி நம்ம. அப்போ
அப்படி பண்றவங்கள மட்டும்தான் அவர் செலக்ட் பண்றாரு. அவருடைய ஆளுங்கள், அவருடைய கிங்டம்ல இருக்கிற எல்லாரும் அப்படித்தான். ஆமா, நான் படிச்சவன், எனக்கிட்ட பலம் இருக்கு அப்படின்னு நினைச்சா, நான் ஐ எம் ஹோலி என்ற நான் ரொம்ப பரிசுத்தமான நீ போய்க்கோ. அவர் சொன்னாரு, நான் வந்து பாவிகளை தான் அழைக்க வந்தேன். பாவிகளை தான் அழைக்க வந்தேன். நான் வந்து பரிசுத்தமா இருக்கிறவங்கள அழைக்க வரலன்னே சொல்லிட்டார். அழைக்கன்னு சொல்லிட்டார். நமக்கு வசனம் தெளிவா இருக்கு. அவர் பாவிகளோடு சாப்பிட்டார். நான் வந்து பாவிகளோட சாப்பிடுறப்ப சொல்லணும், நான் பாவிகளை அழைக்க தான் வந்திருக்கேங்கிறார். ஸோ நான் பாவி, நான் யூஸ்லெஸ், நான் ஒர்த்லெஸ், என்னை மாதிரி அயோக்கியம் ஒருத்தன் கிடையாது அப்படின்னா, ஓ யூ ஆர் மைண்ட் வா. இப்படித்தான் நம்மள அது நிறைய பேர் இருக்காங்க. அதுல நம்மள செலக்ட் பண்ணியிருக்காரு. பேட்டிமை மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவர் போட்டிருக்காரு சிறுமந்தம் தான். மத்தேயு 7:13-14 சொல்லியிருக்கிறாரு. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாட்சியா எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஜீவனுக்கு போகிற வாசல் 1000 பேர் போறதில்ல, 10,000 பேர் சர்ச்சு கிடையாது. கூட்டம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இயேசு கிடையாது. இந்த இடத்துல இன்னைக்கு இத்தனை பேரை கூட்டி இருக்கிறாரு. இது இங்க எப்படி மெத்தட் எப்படின்னா, போன வாரம் அவர் மெசேஜ் கொடுக்கும்போது ஃபியூ, அதுக்கு முந்தின வாரம் நான் மெசேஜ் கொடுத்தேன், அது திடீர்னு மருமக கொடுக்காதுன்னு நான் கொடுத்தேன், ஒரு 8-10 பேர். இன்னைக்கு பாருங்க, வீடு முழுக்க நிரம்பி இருக்கு. அவர் வந்து என் பிள்ளை மெசேஜ் கொடுக்குறான், நான் அவன் வழியா கொடுக்க போறேன், வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டு வந்திருக்காரு. எங்களுக்கு தெரியும் கூட்டம் வருது, திடீர்னு இப்படி வருது அப்படின்னா அந்த மக கொடுக்க போற மெசேஜை ஏசப்பா என்டார்ஸ் பண்றாருன்னு அர்த்தம். அப்படிதான் இங்க மெத்தட். ஆமா, இங்க 4 பேர் வந்தாலே போதும். 4 பேர், 2 பேர் வந்தாலே போதுன்ட்டாரு. மத்தேயு 18:20, எங்கே 2-3 பேர் இருக்காங்க அவர் நடுவே நான் இருக்கிறேன். 2 பேர் 3 பேர் இருந்தா போதும். அதுவே கோரம் ஆயிடுச்சு. ஆனா இது எங்களுக்கு தெரியும். அவர் மெசேஜ் கொடுக்குறாருன்னா அவரு கரெக்டா ஆவியானவர் கரெக்டா இவர் ப்ரிப்பேர்ட் ஆகி மெசேஜ் கொடுத்தாரு. ஒரு பிள்ளை கொடுக்குறாங்கன்னா கிளீனா ஆட்களை கூட்டுருவார், பிள்ளைகளை கூட்டுருவாரு. நான் வரேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு வருவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இவ இங்க இவன் வந்து இந்த இந்த குருடன் இவன் வந்து இவன் அந்த இடத்த விட்டு ஏசப்பா கடந்து போயிட்டாரு. இவன் போறான். இப்போ வந்து இவன் குருடன் பார்வை அடைஞ்சிட்டான். இவன் கேட்கறான், இவன் தானே அவன்? அங்க கலவரம் நடக்குது. இதெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட கலவரம் நடக்கும்போது அவன் இப்போ பேசுறாரு. இப்போ அந்த குருடனை வச்சு பேசுறாரு. தாய் தகப்பன் வந்து அறிக்கையிடுறாங்க, அவனே கேளுங்க. அங்க ரீசன் இருக்குது. ஜெப ஆலயத்தை விட்டு புறம்பாக்கிடுவாங்க. யூதர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறம்பாக்கிட்டாங்கன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கர்கள் ஜெப ஆலயத்தை அவங்களுடைய ஆலயத்தை விட்டு புறம்பாக்குறது இருக்கு. சிபிஎம்ல புறம்பாக்குறது இருக்கு. அவங்க பார்க்கணும், அவங்க பரிதாபமா இருப்பாங்க. என்கிட்ட நான் ஜாயின்ட் விஜிலன்ஸ் கமிஷனராக இருக்கும்போது எனக்கு ஒரு ரெக்வஸ்ட், சிபிஎம் சர்ச்சிலேருந்து இந்த சகோதரியை வெளியே தள்ளிட்டாங்க, திருப்பி கொண்டு போகிறதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்க. அப்போ எனக்கு தெரியாது, நான் பாஸ்டர் மோகன்லாம் கூப்பிட்டு அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஏதாவது இந்த பொண்ணுக்கு பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா தேவாலய சர்ச்சை விட்டு வெளியே தள்ளினா அவங்க அங்கே ஊழியம் பண்ணுற பெண்களுக்கு அப்புறம் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே தான் அன்னைக்கு நடந்தது, அதே தான் இன்னைக்கு இருக்குது. அவங்களுக்கு யூதர்களுடைய ஜெபாலயத்தை விட்டு புறம்பே தள்ளியாச்சுன்னா அவுட்காஸ்ட் ஆயிடுவாங்க. அவுட்காஸ்ட் ஆயிட்டா அவங்க லைஃப் முடிஞ்ச மாதிரி. அதனால அவங்க ஏழைங்க பயந்தாங்க. அவனே கேளுங்க அப்படின்னாங்க சொல்றாங்க. அவனே சொல்லு 21வது வசனம் 9:21, யோவான் 9:21. ஆமா, ஆனா முதலே 20ல சொல்றாங்க, தாய் தகப்பான்மாரை பத்தி பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தவன் எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பயம். இதெல்லாம் இப்படி இருக்குன்னா, இப்படி பயப்படும் அந்த பெரிய ஃபோர்ஸஸுக்கு பயந்தா அதை இயேசு வந்து தப்பா கன்சிடர் பண்றதில்ல. கொஞ்சம் பலம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, போடா புண்ணாக்கும்பாங்க. அவங்கள சொல்ற வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8, 9, 10. இது ஒரு சின்ன கோஷ்டி இருக்கு. இப்ப நம்மலாம் அந்த கோஷ்டியில வரோம். என்னன்னாலும் போடா புண்ணாக்கு இயேசுதான் தெய்வம்னு சொல்லுவோம். எந்த கண்டிஷன் வந்தாலும் சொல்லுவோம். இது கொஞ்சம் பலம். அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:8, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இப்ப கொஞ்சம் பலத்தோடு இருக்கும்போது ஒரு கூட்டம் என்ன பண்ணுனா தைரியமா சொல்லும், பாடா இயேசுதான் தெய்வம். அது தனி ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரு. எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. ஆனா அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஒரு சிலர் அது அமுங்கி போறாங்கன்னா அது புரிஞ்சுக்கிறாரு. இங்க வந்து ஓவரால் பிளே தகப்பன் தாய்மார் என்ன, அவங்க எப்படி சப்ரஸ் ஆறாங்க. இன்னைக்கு சர்ச்சில் போறவங்க
என் பிள்ளைக்கு உன் பிள்ளைக்கு நீங்க என்ன கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவ, செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவ, கேட்ட உடனே தாய் தகப்பன் வேற என்ன பண்றாங்க, இவங்கள மாதிரியே எனக்கு இயேசு தெரியாது, எனக்கு இயேசு தெரியாது அப்படிங்கிறாங்க. இயேசு தெரியாது. ஆமா. ஆனா அவங்க கேட்க தவறுனது என்ன, கல்யாணம் பண்றது, கல்லறை தோட்டம், இது ரெண்டும் சர்ச்சோட வேலையா, பைபிள்ல இருக்குதா? இந்த கேள்வியை சர்ச் போறவங்க யாரும் கேட்கறது இல்ல. சர்ச்சில் கல்யாணம் எங்கேயாவது சபையில ஏதாவது கொரிந்து சபை, தெசலோனிக்கர் சபை, ஏதாவது ஒரு சபை கல்யாணம் நடத்தி வச்சுதா? இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு சபை செத்து போன ஆளை அடக்கம் பண்ணுச்சா? இல்ல. ஏதாவது ஒரு சபை சர்ச்சில் பைபிள்ல இருக்கிற சபை கல்லறை தோட்டம் வச்சிருந்ததா? ஒரு பாஸ்டர் அடக்கம் பண்ணாரா? கிடையாது. அனனியா சப்பியர்கள் செத்தாங்க, தூக்கி தூர போட்டாங்க, அவ்வளவுதான். அது புறஜாதி சபை உருவாரத்துக்கு முன்னால தூக்கி தூர போட்டாங்க. 2 பாடியை தூக்கி தூர போட்டாங்க. அது யூதர்கள். புறஜாதி சபை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எங்குமே கிடையாது. ஸோ இது ரெண்டுமே சர்ச்சோட இயேசுவோட சபை வேலை கிடையாது. கல்யாணம் நடத்துறதும் கருமாதி பண்றதும் கிடையாது. ஆனா இன்னைக்கு சர்ச்சோட மெயின் ஆக்டிவிட்டி என்ன, இந்த கல்யாணம் கருமாதி. அன்னைக்கு அது இருந்தது. அன்னைக்கு பயமுறுத்தினாங்க, நீ பண்ணலன்னா தேவாலயத்துக்கு வரமானா நிறைய அதுல நெகட்டிவ் இருக்கு. அதனால அவங்க பயந்துட்டு, எங்களுக்கு தெரியாது, அவன் பெரிய ஆளு, அவனே கேளுங்க, வளர்ந்த வயசு வந்தவன். அவன் இப்போ சீன் எங்க மாறிடுச்சு, டைரக்டா இவனை அட்டாக் பண்றாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவன் சொல்லிட்டான், அவர் தீர்க்க தரிசிட்டான். ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே 17வது சொல்லிட்டான். மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர் தீர்க்க தரிசி என்றார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அவனுங்கிறாங்க, ஒருமையில தான் கேட்கிறாங்க. டிரான்ஸ்லேஷன் ஒருமையில. அவன் யாரு? நீங்க பிறவி குருடனை ஒருத்தனை குணப்படுத்தினா நீங்க என்ன சொல்வீங்க? நார்மலா என்ன ஆகணும்? அப்பா அப்படிங்கணும். ஸ்டன் ஆகும். அம்மா பிறவி குருடனை யாருப்பா அவரு, நாங்க பார்க்கணும். இப்ப நீங்க இங்க யாராவது பிறவை குருடனை ஒரு சென்னையில ஒரு ஆள் குணப்படுத்தினாருன்னா உங்க இப்ப சீஷர்கள் நம்மளுடைய ஆவல் எப்படி இருக்கும்? யாரா இது, யார்டாது, யார்டாது 30 வருஷம் 40 வருஷம் பிறவை குருடன் ஒரு ஆள் இயேசு நாமத்துல, நிச்சயமா அந்த ஆளை போய் பார்க்கணும்டா. நமக்கு அந்த ஆசை வராதா? அன்னைக்கு அவன் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த ஆவி என்னன்னு பாருங்க. அப்படின்னா இயேசுவால தெரிந்தெடுக்கப்படலை அப்படின்னா, சோசன் சொன்னார் இல்லையா, கரெக்ட். அவரால் தெரிந்து கொடுக்கப்படலைன்னா இயேசுவை இவங்க அவ்வளவு பேரும் அவன் இவன் துச்சமாக தான் மதிப்பாங்க. இன்னைக்கு கட்டட சபைக்கு போறவங்க அவ்வளவு பேரும் இயேசுவை இதே மத்தெல்லாம் துச்சமா மதிக்கிறாங்க. இயேசு அவர் அழகா சொன்னார், கொஞ்சமாவது அவருக்கு மேல அன்பு, கொஞ்சமாவது நன்றி இருந்தா அவங்க அப்படி இருப்பாங்க. இவர் இந்த குருடனை வச்சு சொன்னாரு. ஆனா அவர் ஆட் பண்ணல எக்ஸ்ட்ரா. இயேசு நமக்காக சிலுவையில கொடூரமான முறையில தன் சொந்த ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து நமக்கு இந்த பரலோக கதவை திறந்து கொடுத்திருக்கிறார். பரலோக கதவை திறந்து கொடுத்திருக்காரு. அவர் பாதரச்ச தூசின்னு சொல்றாருல, அது கூட நமக்கு தகுதி கிடையாது. அது கொடுத்தாலே போதும், அது கொடுத்தாலே போதும். அப்போ அந்த நன்றி இருக்கணும். இப்போ இந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு டைரக்டா நன்றியோட அவர் பின்னால தொடர்ந்தான் பர்திமேயு. இந்த விஷயத்துல இவன் காண்பிக்கிற நன்றியை பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்றான் தீர்க்கதரிசி. நல்லா தெரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசின்னா ரொம்ப பவர்ஃபுல். இன்னைக்கால உள்ள தீர்க்கதரிசி இன்னைக்கு எல்லாம் இந்த தடிக்கு விழுந்தா நம்ம தீர்க்கதரிசி எல்லாம் அயோக்கிய தீர்க்கதரிசிங்க. தீர்க்கதரிசின்னு சொல்ற அத்தனை பேர்களும் 99.99 ஃப்ராடு. அவ்வளோ ஃப்ராடு. ஆமா, சொல்லியிருக்காரு, கடைசி நாள்ல கள்ளத்திற்கு தரிசி பயலுக வருவாங்க. 99.99 எவன்லாம் தன்னை தீர்க்க தரிசின்னு சொல்றானோ அவ்வளோ வெறும் களவாணி பேர். ஆனா அன்னைக்கு தீர்க்க தரிசி அப்படின்னா ஹையஸ்ட், அது ஹையஸ்ட் பவர். ஏன்னா தீர்க்க தரிசியோட பவர் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசியோட பவர், அவன் ராஜாக்களை நியமனம் பண்றவன், ராஜாக்களை அபிஷேகம் பண்றவன். அடுத்தது அவனை தொட்டா என்னாகும்? தீர்க்க தரிசியை தொட நினைச்சா 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 2 ராஜாக்கள் இங்க எலியாவை பிடிக்க வராங்க. எலியாவை இதனாலதான் அங்க தீர்க்க தரிசினாலே பயப்படுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமா இது இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். இதை நீங்க பார்த்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம். எலியாட்ட இவன் அனுப்புறான், ஆகாப் அனுப்புறான். அவனை வா கூட்டிட்டு வான்னு அனுப்புறான். எத்தனை பேர் அனுப்புறான்? 50+1 50 பேர் சோல்ஜர்ஸ், ஒரு லீடர் அனுப்புறாங்க. இப்போ 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் வராங்க. இப்போ அவனிடத்துல 8வது வசனத்தை, அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடை தரித்து வார்க்கச்சையை தன் அறையில் கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா
அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. எலியாவோட பவர், தீர்க்கதரிசியோட பவர். மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. தேவனுடைய அக்கினி இந்த வசனத்துல வருது. தீர்க்கதரிசின்னா இஸ்ரவேல்ல பயப்படுவாங்க. ஏன்னா அடுத்தது எலிசா பண்ணினான். மொட்டை தலைனே இறங்கி ஏறிவான்னு அவன் அவன் அனுப்புனான். உடனே என்ன வந்துச்சான், கரடி வந்து 38 பிள்ளைகள் என்னமோ கொண்டு போட்டுச்சு. ஆமா, இதுதான் அவங்களுடையது. ஆமா. ஸோ இது இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசினா பவர். தீர்க்கதரிசியை தொட முடியாது. தொட்டா டேஞ்சர். ஆமா. தீர்க்க தரிசனம் என்னன்னா, இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் என்னன்னா, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அனுப்புவேன். இயேசு தான் பிரதானமான தீர்க்கதரிசி. அவர் மகா தீர்க்கதரிசியா வருவார்னா இது தீர்க்க தரிசனம். உபாகமம் 18:19. அதனால அவர் தீர்க்கதரிசினா இவங்களுக்கு இன்னும் கோவம் வந்தது காரணம் அதுதான். ஏன்னா அதான் தீர்க்க தரிசனம். உபாகமம் 18:19 இதுல தேவன் சொல்றாரு. உபாகமம் 18:19 படிக்கிறேன். மோசேட்ட சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் 17 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிடத்திலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நல்லா கவனமா பாருங்க. இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம், மேசியா பற்றி தீர்க்க தரிசனம். உன்னை போல அப்படின்னா மோசேயை போல, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அப்படின்னா யூதர்களுக்காக, அவர்கள் சகோதரத்திலிருந்து அப்படின்னா யூதர்களிடத்திலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வார். யாருக்கு சொல்வாரு? யூதர்களுக்கு. நமக்கு கிடையாது. மேசியா, யூதருடைய ராஜா, கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் யாருக்கு ஒரிஜினலி வந்தது? யூதர்களுக்கு மாத்திரம்தான். இதான் தீர்க்க தரிசனம். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். எப்படி விசாரிப்பேன்னா நிர்மூலம் பண்ணுவேன். அப்போஸ்தலர் 3:22-23 பேதுரு சொல்றான் விசாரிப்பேன்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா நிர்மூலம் பண்ணுவேன். அப்படின்னா மேசியா சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யூதர்கள் கொல்லப்படுவார்கள். இதான் கிபி 70 10 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. ஹிட்லர் காலத்துல அவன் ஒரு ஆளு 60 லட்சம் பேர் கொண்டான், யூதர்களை கொண்டான். ஹாரிபிள். அதுக்கு முன்னால ரெக்கார்ட் ஆகல சரியா, இந்த மாதிரி வீடியோ எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னால போப்பாண்டவரை வச்சு கோடிக்கணக்கான யூதர்களை அந்த ஆள் போப்பாண்டவர் கொண்டாரு. ஆமா, 1390 வருஷம் போப்பாண்டவர் ஆட்சி காலத்துல யூதர்களை அவ்வளவு பேரையும் கொண்டாங்க. காரணம் எதுக்கு? ஒரே ஒரு காரணம், இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இன்னைக்கும் யூதர்கள் மேல அந்த சாபம் இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இயேசு வந்து ஒரு பலமான தீர்க்கதரிசியா வருவார். அவர் வருவாரு, புது வேதத்தை கொடுப்பார். 2 காரியம். ஒண்ணு, அவர் பலமான தீர்க்கதரிசியா மோசேயை போல ஒரு பலமான தீர்க்கதரிசியா வருவாரு. 2வது, புதிய வேதத்தை கொடுப்பார். அப்போ யூதர்களுக்கு அவ்வளவு பேருக்கும் தெரியும், இவர் வந்தா பெரிய பெரிய வியாதியை குணப்படுத்துவார், புதிய வேதத்தை கொடுப்பாரு. அந்த வேதத்துக்கு கீழ் அந்த புதிய வேதம் தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மத்தேயு 5:6-7 இருக்கு ராஜ்யத்தின் உபதேசம். இதுக்கு கீழ்ப்படியில செத்தோன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இவன் கிளீனா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான். அவர் யாருன்னு கேட்ட, அவர் தீர்க்கதரிசி. 1 வேர்டு, அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல வேண்டாம். இஸ்ரவேலர்ல அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல வேண்டாம், சொல்லிட்டான் இவர் தான் தீர்க்கதரிசி. அப்படின்னா அவ்வளவு இவர் தான் அப்ப மேசியான்னு அர்த்தம். இவர் தான் மேசியா. இதோட அர்த்தம் என்னன்னா, நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிறைய கத்துக்கிட்ட பிறகு தெரியுது, அவனுக்கு உடனே தெரியும் அவர் தீர்க்கதரிசின்னு. இவனுக்கு இன்னும் ஜீவன் ஏறுதா, டாட்டா இவன் மேசியான்னு சொல்றான். இதெல்லாமே தேவனுடைய நாம மகிமைப்படுறதுக்கு அவர் அலோவ் பண்ணி அது நடக்குது. இப்போ பாருங்க, அவன் மறுபடியும் கூப்பிடுறாங்க. 24 யோவான் 9:24 ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்தி இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். இன்னைக்கு உங்களை என்ன சொல்றாங்க? உங்களே என்னையும் நீங்களும் நானும் ஆஸ்பத்திரியில போய் வியாதிகளை குணப்படுத்துறோம். எனக்கு வந்திருக்கு, இன்னைக்கு வந்திருக்கு அந்தி கிறிஸ்து, நீ லூசிஃபரோட ஆளு. இயேசுவே அப்படிதான் சொன்னாங்க, நீ பெயல்செபூல்னால வியாதியை குணப்படுத்துறேன்னாங்க மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல. அது அவன் பாவி அப்படிங்கிறாங்க. இப்பதான் இந்த ஆளுக்கு வருது. பிரதர் சொன்ன மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் அப் வருது. இவ்வளவு நேரம் நானும் வாங்கிட்டே இருந்தேன், அடி 4 அடி சினிமால மாதிரி 4 அடி போடும்போது வாங்கிட்டே இருப்பாரு. அப்புறம் தான் ஹீரோ எந்திரிச்சு அட்டிக்கிற மாதிரி இவர் அட்டிக்கிறாரு, வர்றாரு.
அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். இப்பவும் என்ன சொல்றான், கொஞ்சம் மைல்டா, டேய் நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்கடா, இதான் இதுக்கு மேல பண்ணீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்தது, அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். இப்போ இவனுக்கு வந்துருச்சு அரிசியா. அவனை வந்து இதெல்லாம் பரலோக தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கு. இவன் போய் ஒரு சாதாரண ஆள்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்கிறான். அப்ப இவனுக்குள்ள இருக்கிற என்ன ஆவி, இன்னைக்கு உங்கள்ட்டையும் வந்து கேட்கறான். இங்கெல்லாம் சொல்றதா, அது எப்படி பணம் இல்லாம காணிக்க தசமம் எப்படி சபையை நடத்துறது? டேய், எவனாவது ஒருத்தன் காணிக்க தசமம் வாங்கி சபையை நடத்திருக்கான்னு பைபிள்ல காமிடா. பார்க்க மாட்டேங்காங்க. பாஸ்டர் பாவம்ல எல்லாம் எல்லாம் இது மாதிரி வருது. சோ கேள்விகளை கேட்கறது. அப்போ ஒன்று எல்லாத்தையும் சொன்னாலும் மறுபடியும் கேள்வி. இது வந்து 1 2 3 அவன் அப்ப 27 9:27 அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டான். போட்டான், கத்தி எரிக்கிட்டான். இப்போ வந்து எடுத்துட்டான், அருவாள் எடுத்து ஒரே போடு போட்டான். இவனுக்கு தெரியும் நல்லா பாருங்க பிரதர், இந்த குணமான குருடனுக்கு தெரியும், இந்த பயலுக பூரம் கள்ள பயலுகன்னு தெரியும், பெரிய களவாணி பயலுகன்னு தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இவங்களை டீஸ் பண்றான். நீ என்னை திருப்பி திருப்பி டீஸ் பண்றியா, நான் உன்னை டீஸ் பண்றேன், அவருக்கு சீஷராக உனக்கு மனதுண்டோம். நிச்சயமா இவனுக்கு கிடையாது. அவன் பாவி, இப்படி அறிக்கை பண்ணுன்னு இருக்கான். இவன் எப்படி சீஷராவா? ஆனாலும் வம்புக்கு போட்டு அது அந்த 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 காயத்துல என்ன போடுறான், இப்போ மசாலா போடுறான், மிளகாப்பொடி போடுறான். அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோம். வெறுப்பேத்துவாங்க சொல்றாங்க தமிழ்ல. அதை பண்றான். இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, இப்ப வெளியில வந்துருச்சு மேனிஃபெஸ்டேஷன் வந்து, நீ அவனுடைய சீஷர், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். எக்ஸாக்ட்லி இது வந்து இன்னைக்கு நடக்கிறது, யோவான் 9 நடக்கிறது. இன்னைக்கு கட்டட சபைக்காரங்க இயேசுவுடைய ராஜ்யத்தின் புத்திரருக்கு வேலைக்காரங்களுக்கு எதிராக அவங்க பண்றா அவ்வளவு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளவு டெலிபரேட்டா கிளியரா பிளான் பண்ணி அவர் ப்ராஃபெட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அவங்க ஆட்டிடியூடு தான். மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். இவங்களுக்கு தெரியுது மன்னா தான் தெரியும், மன்னா தான். ஆனா இயேசு என்ன பண்ணாரு, 5000 பேருக்கு 5 அப்பத்தை 2 மீனை வச்சு பண்ணாரு, 4000 பேருக்கு ஃபீட் பண்ணாரு. இது மன்னா, அங்க மன்னா, இங்க அதே தேவன் தான் பண்ணியிருக்காரு. பிரசங்கம் பண்ண வேண்டியது இதுதான், மன்னாவை கிடையாது. அவரே சொல்றாரு, 2 வாரத்துக்கு முன்னால பார்த்தோம், அது ஒளிந்து போறது. இது ஜீவ அப்பம் நானேங்கிறாரு. இவன் ஜீவ அப்பத்தை மத்தேயு மார்க்கு லூக்காவை விட்டுட்டு பழைய ஏற்பாட்டு மன்னாவை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கும். அடுத்தது அங்க செங்கடலை கடந்து இஸ்ரவேலரை கொண்டு வந்தார், அதை விலாவாரியா பிரசங்கம் பண்றாங்க. அது பிரசங்கம் பண்றதுக்கு சொல்லவே இல்லை, ஏசப்பா சொல்லவே இல்லை, அங்க பண்றான். ஆனா ஏசு என்ன பண்ணாரு, ஒரு தடவை கடல்ல நடந்தாரு. மத்தேயு 14 அவன் பேதுரு கேட்கறான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணீர்ல வர்றதுக்கு சொல்லும் கட்டளையிடும். அவர் ஒரே வார்த்தை வா அப்படின்னாரு. அவன் நடந்தான் கடல்ல. இது இந்த காலத்துல இருந்து, இவர் தேவன், இதைத்தான் நம்ம பிரசங்கம் பண்ணோம். கடல்ல அவர் நடந்தாரு. அடுத்து என்ன பண்ண வச்சாரு, சாதாரண மனுஷனை, படிக்காத ஆளு பேதுரு, அவனை கடல்ல நடக்க வச்சாரு. இதைத்தானே பிரசங்கம் பண்ணணும். அடுத்தது இவங்களை அனுப்புறாரு, போங்கப்பா நீங்க போங்க, கிராஸ் பண்ணி போங்கப்பா, நான் பின்னால வர அனுப்புனாரு. 4ஆம் ஜாமத்துல கடல்ல தத்தளிக்குது படகு. இவர் போய் பக்கத்துல நிக்கிறாரு, இருட்டுல நிக்கிறாரு. ஐயோ ஆவேசம் கோஸ்ட், ஆவேசம்னா பேய், பேய் பேய் இல்லடா, நான் தான்டா அப்படின்னு அவர் ஏறி உட்கார்ந்தாரு. காற்று எல்லாம் அமர்ந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம், நம்மளை அவர் அனுப்புனாருன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் எந்த ஜாமனாலும் வந்து நிற்பாரு. இதை பிரசங்கம் பண்ணுவாங்களா, இல்ல எகிப்துல இருந்து மீட்டு கொண்டு வந்த அவரை பிரசங்கம் பண்ணுவாங்களா? அங்க மீட்டுக்கு வந்த அவ்வளவுமே ஃபெயில்டு. பழைய ஏற்பாடு இஸ் a failed history. பழைய ஏற்பாடு வந்து கம்ப்ளீட்லி ஃபெயில்டு ஹிஸ்டரி, நாசம். அது நாசம். பழைய ஏற்பாடு ஃபெயில்டு ஹிஸ்டரி. பழைய ஏற்பாடு இஸ் ஈக்குவல் டு விக்கிரகாராதனை, பழைய ஏற்பாடு இஸ் ஈக்குவல் டு கீழ்ப்படியாமை, பழைய ஏற்பாடு இஸ் ஈக்குவல் டு சாபம். அதை போய் பிரசங்கம் பண்றாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இங்க கொடுத்துருக்காரு, மன்னாவுக்கு பதில் இங்க கொடுத்துருக்காரு. 2 தடவை சாப்பாடு கொடுத்தாரு. நம்ம ஏற்கனவே படிச்சோம், கல்யாண வீட்டுல இன்னைக்கும் குறைவு படாம பாக்குறாரு. அதே தேவன் எல்லாருக்கும் பாக்குறாரு, குறைவு இல்லாம சாப்பாடு கிடைக்குது. நம்ம என்ன பிளான் போட்டாலும் அவர் கிளீனா சாப்பாடை நிறந்து கரெக்டா கொடுக்குறாரு. இன்றைக்கும் பண்றாரு. இதை பிரசங்கம் பண்ணுவானா, அங்க மன்னா. அடுத்தது கடல்ல நடந்தாரு, கடல்ல வந்து நடந்து வந்து காப்பாத்தினாரு. இதை பிரசங்கம் பண்றதை விட்டுட்டு அங்க போறான். அப்போ இவன் என்ன பண்றான், ஜீவ அப்பத்தை விட்டுட்டு ஜீவன் இல்லாத கிளீனா சொல்லிட்டார், ஜீவன் இல்லாததை அதை போய் பிரசங்கம் பண்றான். நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது, யோவான் 6:63. அப்படின்னா நாம் பிரசங்கம் பண்ணாத, நான் வாய் திறந்து பேசாத வசனத்தை நீ பின்பற்றின சங்கீத, நீதிமொழிகள், ஏசாயான்னு போனா யூ ஆர் கோயிங் ஃபார்
ஜீவன் இல்லாத வசனம், ஆவி இல்லாத வசனம். இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. இது ஏறமாட்டுக்கு. ஆமா, ஏறமாட்டுக்கு. ஓகே, பாப்போம். இப்போ இப்போ இவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, இயேசுவுக்கு விரோதிகளோட ஆட்டிடியூட் என்னன்னு பண்ணியிருக்காரு. நீங்க கட்டட சபைக்கு போற அந்த பாஸ்டர்ஸ், அந்த நடத்துற பாஸ்டர்ஸ், அவங்கள ஆட்கள் அவ்வளவு பேரும் அது மேல வைராக்கியம் அத்தனை பேரும் இயேசுவுக்கு விரோதிகள், எதிரிகள். இயேசுவுக்கு எதிரிகள் எப்படின்னு அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நீங்க கொஞ்சம் உரைச்சி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு மேல வைராக்கியமா இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு மேல வைராக்கியமா இருக்கிற அவ்வளவு பேரும் இதே நான் மோசையோட சீஷன், நான் மோசையோட காணிக்க தசமபாகம் கொடுக்குற அத்தனை பேரும் நான் மோசையோட சீசன்கிறான். ஏழைக்கு போய் சாப்பாடு கொடுக்குறவன் இவன். மத்த 25:34 46 வரைக்கும் உள்ளதுபடி இவன் இயேசுவுக்கு சீசன். அவர் சொன்னாரு ஏழைக்கு போய் சாப்பாடு கொடு அப்படின்னா அவங்க கோவப்படுறாங்க. அதுதான் கரெக்ட். ஏழைக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும். அதை தான் சொல்லிடுறேன். நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. மத்த 25:34 நான் வஸ்திரம் இல்லாத இருந்த வஸ்திரம் கொடுத்தீங்க. மிகவும் சிறியவனாக சகோதரர்களுக்கு எதை செஞ்சீங்களோ எனக்கே செஞ்சது. மத்த 25:40 கடைசியில் சொல்றாரு போ நரகத்துங்கிறாரு. எதுக்கு? நீ மிகவும் சிறியவனா ஒருவனுக்கு எதை செய்யல எனக்கே செய்யல, போடா நரகம். மத்த 25:45 இதை யாரும் படிக்கிறதும் இல்லை, சொன்னாலும் நோ நோ வி வில் நாட் அக்செப்ட். தசமபாகம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆவேன். இப்படி சொன்னவங்கள நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். அவங்க தான் அங்க போறாங்க. அப்படின்னா நான் மோசையோட சீஷன். சர்ச்சுக்கு போற அவ்வளவு பேரும் மோசையோட சீஷர்கள். அது ரோமன் கத்தோலிக்க சபை இருந்தாலும், நாங்க பெரிய சியோன்னு சொல்ற சிபிஎம் இருந்தாலும் சொல்றான், அநேகரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற அசம்பிளி ஆஃப் காட் சர்ச், ஏசிஐ, ஏஎஃப்டி, அத்தனையும் மோசையோட சீஷர், இயேசுவுக்கு எதிரிகள். அதை அழகா சொல்லியிருக்காரு. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். 2 இடத்துல அவர் கொடுத்துட்டார். இவன் தான் இயேசுவுக்கு விரோதி. இன்னைக்கு எதிரி வந்து வெளியே இந்து குல முஸ்லீம்களை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவுக்கு எதிரி அன்னைக்கு யூதாஸ் காரியோத்து, இயேசுவுக்கு எதிரி அன்னைக்கு அவரோட ஜனங்கள் யூதர்கள், வெளியால் கிடையாது. யோவான் 1:10 அவர் தமக்கு 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளல மட்டுமில்ல, அவர் கொலை செஞ்சாங்க. ஸோ இயேசுவுக்கு எதிரி வெளியிலே கிடையாது, உள்ளதான். அதே மாதிரி இன்னைக்கு இயேசுவுக்கு எதிரி விரோதிகள் யாருன்னா சர்ச்சு நடத்துற பாஸ்டர்ஸும் அவங்க பின்னால போற அவ்வளவு கூட்டம் தான் இயேசுவுக்கு எதிரிகள். ஓகே, இப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அடுத்தது 30 இவன் இன்னும் கொஞ்சம் கத்தியை இன்னும் சாண பிடிச்சி ஷார்ப் படிச்சு குத்துட்டு போடுறான். இப்போ போடுறான், பெரிய கத்தியை போடுறான் அந்த குருடன். அவர் அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். இவ்வளவு ஒரு ஹையஸ்ட் விஸ்டம். இப்போ இது லெவல் ஏறிக்கிட்டே போகுது. ஹையஸ்ட் விஸ்டம். பிறவி குருடனான என் கண்களை ஒருத்தர் திறந்துரும், அவர் எங்க இருந்து வந்தாருன்னு நீ கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. இது உங்களுக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு கேட்டிருக்கான் பிராக்கெட்ல. டேய் நீங்களாம் மண்டையில மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கா இவன் கேட்கறான். இதான் கேட்டிருக்கான் ஆக்சுவலா. ஆமா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நியாய பிரமாணம் கையில வச்சிருக்கிற அந்த பயல்களுக்கு இவர் கொடுக்கிறார், இவர் சத்தியத்தை கொடுக்கிறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். சத்தியங்கிறது வருது. இதுதான் இப்ப இன்னைக்கு வியாதி குணப்படுத்துறோம், பேய் ஓடுதுன்னா இதுதான் சொல்றாரு. இதான்ப்பா இயேசு மேல பக்தியா இருந்து அவருக்கு மகிமையை கொடுத்தா செவி கொடுப்பார், வியாதி குணமாகும். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. இவன் யாரு? லோக்கல் குருடன். இவன் என்னத்தை பத்தி பேசுறான்? போ பிறவி குருடன் பாருங்க எவ்வளவு பெரிய சத்தியம். இதுதான் தேவனுக்கு மகிமை. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். ஃபைனல் கத்தி போட்டுட்டான். இவர் கிளீனா சொல்றாரு, நான் தேவனிடத்தில் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். அவர் கிளீனா யோவான் 5வது அதிகாரத்தில் நான் சொல்லியிருக்காரு. யோவான் 8வது அதிகாரம் 42வது வசனம், நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன் வரிசையா அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 8:42 இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பா இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இவர் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் யோவான் 6:26 சொல்றாரு. 6:26 6:46 தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். நான் தான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கேன், நான் தான் தேவனிடத்தில் வந்திருக்கேன் ஏதப்பா சொல்லியிருக்காரு. அவங்க கேட்கல. கடைசியில யார் வழியா வருது? இந்த படிக்காத பாமரன், சாதாரணமான ஆளு, தெள்ளுப்பூச்சி. ஆக்சுவலா தெள்ளுப்பூச்சி. இவங்களோட இந்த பிரதான ஆசிரியர் வேதபாரர்களை பார்க்கும்போது இவன் ஒண்ணுமில்லாத ஒரு கிரஷ் பண்ணிடலாம். ஈவன் சொல்றான் இவங்க அசால்ட்டா அடிக்கிறார். இதுதான் இயேசு உள்ள இருந்தா பண்ற.
ஆக்சுவலி நல்ல ரோல் மாடல் பிரதரிங்க. இவன் வந்து நல்ல ரோல் மாடல் அடிச்சான் பாருங்க. ஆமா, இவன் கொடுத்துருக்க இது வந்து அவன் அவன் வந்து தேவனிடத்துல இருந்து வந்தாருன்னு அவர் கம்ப்ளீட்டா வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்றாரு, அவங்க அடிக்கிறான். அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். இப்பதான் அவங்களுக்கு போச்சு, இதுக்கு மேல உன்னை பேச விட்டா டேஞ்சர்டா அப்படின்ட்டு அவனை அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். புறம்பே தள்ளியாச்சு, அவ்வளவுதான். அவங்களுக்கு இருந்த பவர் ஒன்று கல்லெறிஞ்சு கொல்லலாம். ஏன்னா இங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் ஓகே இனிமேல் நீயும் உன் குடும்பமும் தேவாலயத்துக்குள்ள வர முடியாது, பேண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதான் பண்றாங்க. இப்போ அடுத்தது நடக்கிறதா, இவனை தள்ளிட்டாங்கன்னு இப்போ இயேசு தேடி வராரு. பிரதர் அழகா சொன்னார், தேடி வராரு. அவர்கள் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டது இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது அவன்கிட்ட வந்துட்டாரு. நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். தெரியல அவனுக்கு, இவரை பார்க்கல, அதனால தெரியல. கேட்கறான், யாருங்க? குரலை வச்சு அவனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, ஆனா நல்ல சீஷர்களுக்கு சொல்றேன், இயேசுவோட குரலை நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்கலாம். நேராக பக்கத்தில் நின்று February 26, 2010 பேசினார். என்ன பண்ணணும்னு கிளீனாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. 2 முறை எழுப்பி விட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இயேசு வந்து டெய்லி வந்து ஆடிபிளாக பேச மாட்டார். யாராவது இப்படி சொன்னாங்கன்னா பொய். அவர் வந்தார்னா வாழ்க்கையில் ஒரு முறை, ரொம்ப ரேராக வருவார், 2 முறை. ஆமாம், டெய்லி என்கிட்ட ஏசப்பா பேசுகிறாரு, காதுபட பேசுகிறேன்னா ஃப்ராட் பண்ணுறான்னு அர்த்தம். ஆமாம், ஏசு இதை செய்ய சொல்கிறார், அதை டோட்டல் ஃப்ராடு. அப்படிலாம் கிடையாது. இது எழுதியிருக்கிறாரு இந்த வசனம், இதான் அவர் பேசுறது. ஏன்னா பேசினவர் உயிரோடு இருக்கிறாரு. இதுக்கு பேர் ஜீவ வசனம். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இந்த வசனங்கள் ஜீவ வசனம். ஏன்னா இதை பேசினவர் உயிரோடு இருக்கிறாரு. இதை படிக்கிறாரு, இதுதான் பேசுறதுக்கு அர்த்தம். இது தவிர டைரக்டா பேசுவார் எப்பாவது ஒரு தடவை என்ற பேசினார். அப்போ எனக்கு அவ்வளோ அருமையான குரல், நம்ம ஒரு அப்பாவோ அவ்வளோ அன்பான குரல். அவர் குரலை என்னால் இப்போ டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். இயேசுவோட குரலுக்கும் மற்ற குரலுக்கும் என்னால் உடனே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். இத்தனை வருஷம் அதில் 2010, இப்போ 2025 ஐ கேன் டிஸ்டிங்விஷ். அவ்வளோ டிஸ்டிங்க்லி பியூட்டிஃபுல், சோ லவ்விங் வாய்ஸ். ஆசைப்படுங்க, ஏசப்பா உங்கள் குரலை கேட்கணும்னு ஆசைப்படுங்க. பட் கவனமாக இருங்க, பேய் 2 மாதம் கழிச்சு என்கிட்ட பேசினான் அதே மாதிரி. ஆனால் பேசி முடிச்சோன்னே பேக்ரவுண்டில் ஸ்டீரியோ எஃபெக்டில் கேட்கன்னு சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஃபஸ்ட்டு குரலில் வந்து என்ன இருக்குன்னா எக்கோ எடுக்கு, கிளியராக இல்லை. இயேசுவோட வசனம் வாய்ஸ் வந்து கிறிஸ்து கிளியர், சோ லவ்விங், ஃபாதர்லி, சோ லவ்விங். அப்படி ஒரு லவ்விங் வாய்ஸ் உலகத்தில் நான் கேட்கல, அவ்வளோ லவ்விங் வாய்ஸ். ஆமாம், ஆனால் பேய் பேசும்போது எக்கோ எடுக்குது. அவன் ட்ரை பண்ணுறான், அட்டெம்ப்ட் பண்ணுறான். அப்புறம் கடைசியில் பேக்ரவுண்டில் கேட்கன்னு சிரிக்கிற சத்தம் கேட்குது. அவன் சொல்கிற மேட்ரு, நீ கூட சண்டை போடு அப்படிங்குது. நான் எழுதலை, எல்லாத்தையும் நோட்டில் எழுதுவேன், இதை எழுதலை. ராத்திரிக்குள்ளே கன்ஃபர்மேஷன், இதே அந்த பிஐன்னு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ கவனமாக இருக்கணும். அப்போ இவன் வந்து இயேசுவோட குரலை கேட்டிருக்கான். இவன் முன்னால் தான் அவர் சொல்லியிருக்காரு, சீலவன் போய் கழுவுன்னு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. அவன் முன்னால் சொல்கிறாரு, நீ அவரை கண்டிருக்கிறாய் அப்படின்னா இந்த குரலை வச்சு அவன் டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஓகே, அது ஒரு சின்ன லேப்ஸ் தான், ஒன்றும் இல்லை. ஆனால் அடுத்தது என்ன நடந்து பாருங்க. இது 37 யோவான் 9:37. இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். கன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே அவனோட ரியாக்ஷனை பாருங்க. உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த சத்தியம் தெரியாது, எங்களுக்கு யாருமே சொல்லி தரல. ரைட், இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்? நீங்க கேளுங்க, இப்போ என்ன பண்ணுவேன்? கரெக்டாக அடுத்த வாரம் போய் சர்ச்சில் போய் உட்காருதாங்க. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறாங்க. அதாவது இங்க திருநெல்வேலி ஃப்ராடுல பெரிய ஃப்ராடு வேணுங்க. இதுதான் உண்மையானது, இதுதான் உண்மை. எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அவர் யார்? நீ அவரை கண்டிருக்கிறாய், இவ்வளவுதான் சொன்னார். நான் தான் கூட அவர் சொல்லல, அந்த பிள்ளைகிட்ட சொன்னாரு. யோவான் 4வது அதிகாரம், அது ஃபேமஸானது. நான் தான் அவர் அப்படிங்கிறாரு. அழகா யோவான் 4வது அதிகாரம் 26. அதற்கு இயேசு, உன்னுடைய பேசுகிற நானே அவர் என்றார். டைரக்டா சொல்லிட்டார், நானே அவர்னு. இங்க நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடைய பேசுகிறவர் அவர் தான் என்றார். அவருக்கு அப்ப யாரு கண்டிருக்கிறாய் அப்படின்னா, நான் பார்வை அடைஞ்ச பிறகு நிறைய பேரை பார்த்துருக்கலாம். ஆனா அவன் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டான்? பணிந்து கொண்டான். டக்குன்னு பணிந்து கொண்டான், அவர் ஏற்றுக்கிட்டான். திஸ் இஸ் இட். அப்போ இதுதான் உண்மையான மனம் திருந்தல். உண்மையால எனக்கு தெரியாம நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், தெரியாம காணிக்கை தசமமாக கொடுத்துட்டு இருக்கேன், தெரியாம இந்த பாஸ்டர்ஸ்லாம் இயேசுவோட ஊழியக்காரங்க அப்படின்னு நம்பிட்டேன், அவங்க இயேசுவோட ஊழியக்காரர் இல்லை, அவங்க பழைய ஏற்பாட்டை போதிக்கிற மாதிரி பிசாசுடைய ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டியா? ரைட், யுவர் ரியாக்ஷன் ஷுட் பி, ஏசப்பா உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லி அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த களவாணி இடத்துல இருந்து எங்க பண்ணணும்? வெளியில வந்து
இவன் என்ன பண்ணணும்? அடுத்தது நல்ல வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிடணுமா? வந்து இவன் என்ன பண்ணணும்? டக்குன்னு எடுத்து வேலை பார்க்கணும், இயேசுவுக்காக வேலை பார்க்கணும். உண்மையிலே கொஞ்சம் நன்றி இயேசு மேலே இருந்தனா, சிலுவையில் உயிரை கொடுத்து நம்மளை மீட்டது இல்லாமல் புறஜாதி நம்ம மத்தேயு 15:26 படி நாய்க்கு சமம் நம்மளை பிள்ளையாக்கி இருக்கிறாரு. அப்போ யார் மேலே மட்டும் நம்ம இதாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும்? ஒரே ஒருத்தர் இயேசு மேலே தான். மேய்ப்பெண் மேலே, சர்ச்சு மேலே வைராக்கியம் இருக்கிற அத்தனை பேரும் பிசாசு மகன். சர்ச்சு மேலே வைராக்கியமாக இருக்கிறவன் பிசாசு மகன். பாஸ்டர் மேலே, மேய்ப்பெண் மேலே வைராக்கியம் இருக்கிறவன் பிசாசு மகன். ஆமா, வீட்டு சபை மேல வைராக்கியம் இருக்கிறா பிசாசு மகன். நானும் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரோட வைராக்கியம் இயேசு மேல மட்டும்தான் இருக்கணும். இயேசு இயேசு இயேசு. அவன் என்னன்னு சொல்லிட்டு போறான்? ஒன்லி ஜீசஸ் சொல்லட்டும். எஸ், நாங்க ஒன்லி ஜீசஸ். அதுதான் சொல்லுது யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 14:23. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். இயேசு இயேசு என் 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 தான் சொல்லியிருக்காரு. எஸ், we are only Jesus. We say Jesus alone is God. We will follow Jesus alone, no one else. இயேசு மேல மட்டும்தான் அஸ்திவாரம். அவன் தான் கண்மலை. மத்தேயு 7:24-27. கண்மலையின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்கிறார். இயேசுதான் இது. அவன் ஒன்லி ஜீசஸ். ஓகே, வெரி. நீ போறோம், வழியிலே போய்கிட்டு இருக்கு, நீ வழியிலே போய்கிட்டு இருக்கு. நாங்க ஒன்றும் டிஃபெண்ட் பண்ண மாட்டோம். இப்போ நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இவன் என்ன பண்ணினா, இதுதான் உண்மையான மறந்தது. தெரியாம நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு யூட்டர்ன் அடிப்பாங்க. இன்ஸ்டன்ட் யூட்டர்ன். கேள்வியே இருக்காது. 100% யூட்டர்ன் அடிப்பாங்க. ஃப்ராட் அப்படின்னா அவன் நல்லா பேசுவான், யூட்டர்ன் பண்ண மாட்டான், போற வழியிலே போய்கிட்டு இருப்பான். ஃப்ராட். அவன் பொய். யோவான் 8:44. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பிசாசினால் உண்டானவன். இயேசுவோட வசனத்தை, சத்தியத்தை அறிஞ்சிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கான், பழைய ஏற்பாடை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், தசமம் காணிக்க கொடுக்குறான்னா அவன் பிசாசினால் உண்டானவன். இதே கிடையாது, வேற அந்த இதே கிடையாது, அதுல டவுட்டே கிடையாது. இப்போ இதெல்லாம் விளக்குறாரு. கடைசியில் சொல்லிட்டாரு. அவர் ஒரு பெரிய நீதி அங்க விளக்குறாரு. இவன் இப்படி அவன் சப்மிட் பண்ணிட்டான், அவரை ஒர்ஷிப் பண்ணவன ஒரு பெரிய நீதி அங்க சொல்றாரு. அந்த நீதியில தான் நம்மளாம் இருக்கிறோம். ஆமா, நம்மளால ஒண்ணுமில்லைன்னு சொல்றவங்கள நம்மள சொல்லியிருக்காரு. அப்பொழுது இயேசு, யோவான் 9:39. அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அப்ப நான் காணுகிறேன், எனக்கு தெரியுங்கிறவனை என்ன பண்ணிடுவாரு? அவனை மடையனாக்குவார். அவனை பக்கத்திலே வர விட மாட்டார். எனக்கு தெரியும், எங்க அப்பா பாஸ்டர், நாங்க 5 ஜெனரேஷன் கிறிஸ்டியன், நீ உருப்படவே மாட்டடா, வரவே முடியாதுடா அப்படிங்கிறார். வரவே முடியாதுங்கிறார். அடுத்து சொல்றாரு. ஆமா, இப்ப சொல்றாரு, அவருடைய கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இவருக்கு பதில் கொடுக்கிறார். அவர் அசரவே இல்லை, பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நாளும் பண்ணா இவருக்கு அன்பே இல்லை, தேவ அன்பே இல்லை. இயேசு சொல்லியிருக்காரு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். தப்புன்னு போட்டுட்டார். ஆமா, அவர் எப்படி? மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அவங்க கேட்குறாங்க, எங்களையும் நிந்திக்கிறே வேதபாரகர் கேட்டாங்க. வேதபாரகரே, பரிசேயரே, நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, டக்குன்னு போட்டார், மூஞ்சிலே போட்டார். நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ. ஸோ அன்புங்கிறது நீங்க கட்டி பிடிச்சிட்டு அவன் தலைகளை போகும்போது அவனை கட்டி பிடிச்சிட்டு நல்ல பிள்ளைன்னு சொல்றது இல்லை. கரெக்டா வழியா சொல்லி, நீ இன்னைக்கு பிசாசுனால உண்டாயிருக்க, தப்பிச்சுக்கோ. அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. ஒரு சிலர் வராங்க, சிறு குழந்தை போல வராங்க. அந்த சமாரிய ஸ்திரீ மாதிரி சிறு குழந்தை போல. அவங்களுக்குலாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், நீ என் பிள்ளை, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க இருதயத்தை திறந்திருக்காங்க. இவங்க அவ்வளவு பேர் இருதயத்தை திறந்திருக்காங்க. இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அதாவது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சொன்னாரு, the Lord chosen one. எல்லாரும் எப்படின்னா அவங்க குழந்தை போல தங்க இருதயத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்படியா? ஜீவ தண்ணீரை கொடுப்பீங்களா? ஐயா, எனக்கு தாகம் உண்டாயதற்கு அந்த கிணத்துல மொண்டு கொள்ளாம இருக்கும்படி அந்த ஜீவ தண்ணீரை கொஞ்சம் குடுங்கயான்னு கேட்டுச்சு அந்த பிள்ளை. அதுவே கேட்குது, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, எப்படியா தண்ணி குடிப்பீங்கன்னு கேட்குது. ஆனா நான் கொடுப்பேன்னு சொன்ன உடனே அதே பொண்ணு சொல்றா, அந்த தண்ணி எனக்கு கொடுங்கய்யா, சிறு குழந்தை போல. அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம், இந்த கிங்டம் உண்டு. இதெல்லாம் கிளீனா வெளிப்படுத்துறதுக்கு தேவனுடைய நாம மகிமைப்படத்துக்கு பண்ணிட்டாரு. இந்த யோவான் 9வது அதிகாரத்துல நடந்த அந்த ஈவென்ட் இருக்கு பாத்தீங்களா, இது யூதர்களை, அவங்க தலைவர்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு இது பயன்பட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கெல்லாம் பாடம், யூதர்களுக்கும் பாடம், நமக்கும் இதேதான்.
இது ப்ரொஃபெட்டிக். இன்னைக்கும் இந்த வசனங்கள் நியாயந்திருக்குது. இன்னைக்கு இவங்களோட ஆட்டிடியூடை கிளீனாக பிடிச்சிக்கலாம். சர்ச்சு போகிறவங்க ஆட்டிடியூட், பாஸ்டர்களோட ஆட்டிடியூட் இதுதான், இதே தான். பாஸ்டர்கள் அவங்க குடும்பங்கள ஆட்டிடியூட் இதனை பரிசேயர் கேட்டாங்களா, அவன் 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 பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவ பாவின்னு சொல்றவங்க மட்டும்தான் சர்ச்சு பாஸ்டர்ஸ் அந்த குரூப்ல இருக்கிறாங்க. ஒரு இந்த சண்டே என் மனைவி தூங்க போகும்போது ஒரு அந்த பைபிள் ஸ்டடி நாங்கள் பழைய போய்கிட்டு இருந்த ஒரு சர்ச்சோட பாஸ்டர் பிரசங்கத்தை போட்டாங்க. கொஞ்ச நேரம் கேட்டோம். அவர் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்கு மேலே எங்களால் கேட்க முடியல. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு யோவான் 9வது அதிகாரத்திலிருந்து வசனத்தை ஒன்று எடுக்கிறாரு. சொல்லிட்டு 11லேருந்து எடுக்கிறாரு. எடுத்துட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுங்கிற நாமமே வரல, ஆண்டவர் தான் இருக்கு. கர்த்தருக்கு ஒரு நாமம் இருக்கு, இயேசுங்கிற நாமம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என ஒரு 3 பேரோட நாமம் இயேசுங்கிறத யோவான் 5:43, மத்தேயு 1:21, யோவான் 14:26 3 வசனத்தை வச்சு ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுருச்சு. ஒரே நாமம் இயேசு. இவரு இன்னைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கம்ப்ளீட் வஞ்சனை, கம்ப்ளீட் வஞ்சனை. ஆனா யாருக்கு அப்படிப்பட்டவங்களை கொடுக்குறாரு? யாரு ஏமாத்துக்காரங்களோ அவங்களுக்கு அந்த கள்ள மேய்ப்பர்களை கொடுக்குறாரு. யார் எனக்கு இயேசு வேணுங்கிறவங்கள கிளீனா எடுத்து வெளியில கொண்டு வந்துருக்காரு. அப்போ எனக்கு இயேசு மேல ஒண்ணுங்க நம்பிக்கை கிடையாது, நான் என் இஷ்டத்துக்கு போவேன் அப்படின்னு இருக்கிறவங்கள அந்த போனாங்களே பிரதர் அழகா சொன்னாரு. லூக்கா 17ல் 10 பேரை குஷ்டரோகியை சுத்தப்படுத்தினாரு. அதுல 9 பேர் வரல, ஒரே ஒருத்தன் வந்தான். அதுதான் தசம பாவம், அவங்க தான் நாங்கன்னு சொன்னாரு. சம அது ஆவியானவர் பட்டயத்தை நறுக்குன்னு போடுறாரு. அதான் இது இது யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? இதை யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? அவர் சொன்னாரு, அழகா சொல்றாரு. லூக்கா 17வது அதிகாரம் 15. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடைய தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். சமாரியன்னா அந்நியன். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனை ஒளிய மற்றொருவனும் திரும்பியவர காணாமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்போ இவர் பிரதர் சொன்னாரு, நம்ம அந்த ஒரு ஆள் திருப்பி வந்தான் பாத்தீங்களா, அதான் தசமவா, நாங்க தான் அவங்க, நீங்க அந்த 9. இது யார் சொல்ல முடியும்? இது இங்க இருந்து நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் கத்துக் கொடுக்கல. இது யார் சொல்ல முடியும்? ஆவியானவர் கிளீனா போட்டு கொடுக்குறாரு. அந்த ஒருத்தன் திரும்பி வந்தான நன்றியோட இருந்தவன், அவன் சமாரியனுக்கு பேர் அந்நியன்னு சொல்லியிருக்காரு. அவரே சொல்றாரு, இந்த அந்நியனே தவிர அவன் ஒருத்தன் வந்து பாதத்துல விழுந்து அவருக்கு நன்றி சொல்லலாம். மற்றவர் 9 பேர் யூதர்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த குஷ்டரோகம் கொடுமையானது, ஊருக்குள்ளே வரக்கூடாது, பாளையத்துக்குள்ளே வரக்கூடாது. அவன் அவ்வளவு பேரும் என்ன பண்ணிட்டான், காணாம போயிட்டான். ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். பிரதர் சொல்றாரு, அந்த ஒருத்தன் தான் நாங்க, அந்த 1 தான் நாங்க சீஷர்கள், நீங்க அந்த 9ங்கிறாரு. கரெக்டான டிசர்னிங், கரெக்டாவியானவர் பேசியிருக்காரு. எல்லாரும் இயேசுக்கு ஆமென் சொல்லுவோமா? செமையா கொடுத்துருக்காரு. செமையா இங்க வந்து பேசுறாங்கன்னா அழகா ஏசப்பா பேசுவாரு. நான் அவர் எப்படி ஏசப்பா பேசுறாருன்னு கூர்ந்து கவனிப்பேன். சாதாரண பிள்ளை, அந்த பெரியெல்லாம் ஞானம் இருக்காது அந்த பிள்ளைகளுக்கு, எவ்வளவு படிக்கிறாங்கன்னு தெரியாது. இவரெல்லாம் பயங்கர பிஸி. ஆனா முடிஞ்ச அளவுக்கு பைபிள் படிக்கிறாரு, வசனத்தை படிக்கிறாரு, வராரு. பேசுறது யாரு பேசுறா? எனக்கு தெரியும். அவர் இந்த வார்த்தை வந்த உடனே தெரியும், அப்பா ரெவலேஷன் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அந்த 1 தான் நன்றியோட இருக்கிறது. ஸோ இன்னைக்கு அங்க போற எல்லாருக்கும் என்னன்னா, அந்த 9 பேர் எக்ஸாக்ட்லி, அந்த 9 பேர் நன்றி கிடையாது. உயிரை கொடுத்து மீட்டிருக்காரு. உயிரை கொடுத்து மீட்ட தேவன் இயேசுதான். ஆனா இவன் எங்க போறான்? பழைய ஏற்பாடுல பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இவனோட நம்பிக்கை எல்லாம் எங்க? பாஸ்டர், அந்த சர்ச்சு. இது வெளியில இருக்க இந்து முஸ்லிம்களோட விக்கிரகாராதனை ஒர்ஸ்ட். அதாவது நன்றிங்கிறது ஒரு இம்மி கூட இல்லை. அந்த 9 பேர் தான் கிளீனா ஆவியானவர் இன்னைக்கு இவரை வச்சு போட்டு கொடுத்துட்டார். செம ரெவலேஷன். அந்த ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அப்படின்னா அவன் எங்க தேடி பிடிச்சி வந்து காலில் விழுந்துட்டான். அந்த கணக்கில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நமக்கு இயேசு மேல இருக்கிற ஒரே நம்பிக்கை, அவர் மேல அவரை மேல இப்படி பிடிவாதமா இருக்கிறது காரணம் என்ன? நமக்கு தெரியுது, சிலுவையே எனக்காக உயிரை கொடுத்தார். எப்படி சாதாரணமாவா, கொடூரமா உயிரை கொடுத்தாரு. அப்படி கொடுத்து நம்ம அவமானங்கள், நம்ம பாவங்களை எல்லாத்தையும் மூடி இன்னைக்கு வாப்பிள்ளன்னு இருக்காரு. பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியே கிடையாது.
ரோமர் 5:10 சொல்றான் தேவனுக்கு சத்துருக்கள்ங்கிறான். நம்ம தேவனுக்கு சத்துருக்கள். மத்தேயு 15:26 ஏசப்பா சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. கிரேக்க பொண்ணே, புறஜாதி பொண்ணே, நீ நாய்க்குட்டி. நம்ம அவ்வளவு இருக்கு ஸ்டேஜ்னா நமக்கு நாய்க்குட்டி. நம்மள என்ன பண்ணிட்டாரு? பிள்ளைகிட்ட புத்திர சுவிகார பிள்ளை. கலாத்தியர் 4வது அதிகாரம் 1-6 படிச்சு பாருங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகார ஆவியை நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த இந்த நமக்கு நமக்கு கெட்ட வார்த்தை தான் பரிச்சயத்தை நம்மளை பத்தி சொல்லணும்னா சார் அவர் சொல்லுவார், தூசி கூட பெற தகுதி இல்லாத நமக்கு என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தல் 3:21 சொல்றாரு, நீ ஜெயம் கொள்றியா? உனக்கு என்னோட நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21. நம்ம தெரு புழுதின்னு சொல்லலாம். நம்ம ஆக்சுவலி அதோட ஒர்ஸ்ட். அதை விட நம்ம ஒர்ஸ்ட். ஒரு சின்ன மேன்மை பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மளை பத்தி மேன்மை பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்சல்யூட் தெரு புழுதி. இதான் நம்மளை பத்தி நம்ம சொல்லணும்னா. ஆமா, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. எல்லாரும் அந்த கணக்கு தான். ஆமா, இங்க கொடுக்குற இந்த தெரு புழுதிக்கு அவர் கொடுக்குற இதை பாருங்க, ஸ்டேட்டஸ் கொடுங்க. மறுபடியும் ரீட் பண்றேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20-21 நான் படிக்கிறேன். 20 சேர்த்து படிக்கிறேன். இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அவரை கதவை அடைச்சு வெளியே தள்ளிட்டாங்க. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இன்னைக்கு இது கொடுக்குறாரு. நீ சர்ச்சு போயிட்டு இருக்கியா? என்னை வெளியே தள்ளி கதவை அடைச்சிட்டேங்கிறாரு. நீ இன்னைக்கு என்னை வீட்டுக்குள்ள வர விட்டேன்னா அவனிடத்தில் அவன் வீட்டுக்குள்ள இல்ல, அவனிடத்தில் நான் பிரவேசித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு அவங்களுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி கதவை அடைச்சிருக்காங்க. வாசல் படினா அவர் கேட்கிறாரு, இடம் கொடு உனக்குள்ள. இதான் கேட்கிறாரு. அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா இவங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாங்க? ரிஜெக்ட் பண்ணி வெளியில அனுப்பிட்டாங்க. அவன் தான் அங்க போயிட்டு இருக்கான் சர்ச்சுக்குள்ள. அவனோடே வாசம் பண்ணுவோம் சொல்லிட்டு அடுத்த 21 ப்ராமிஸ் கொடுக்கிறார். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் அவனும். அப்படின்னா ஓவர் கமர்ஸ். அப்படின்னா இயேசு நிமித்தம் பாடுகள் உண்டு. அவர் நிறைய வசனத்துல கொடுத்துட்டார். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர் பாக்கியவான்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 10, 11, 12. என் நிமித்தமா அவங்களை பத்தி அவதூறா சொன்னாங்க, பொய்யா சொன்னா பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இதுதான் ரூல். ஆமா, அப்போ அவர் சொல்றாரு இவன் தான் ஓவர் கமர். இப்போ எல்லாரும் நம்ம we are ரெடி, எதுக்கும் ரெடி நம்ம. ஆனா ஒண்ணு இயேசுதான் சொல்லுவோம். நீ என்னன்னாலும் சொல்லு, நாங்க பிளாக தூக்கி பிடிப்போம். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் எங்களுக்கு தெய்வம், இயேசுதான் வானத்தை பூமியை படைச்சவர். இந்துவா உனக்கும் இயேசுதான் தெய்வம். இயேசு ஒன்னு அவனுக்கு சொல்லுவோம், இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறான்னு சொல்லுவோம். முஸ்லீமா உன்னை இயேசு ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான்னு தூளா சொல்லுவான். ஏன்னா அவங்களெல்லாம் அவரை நேசிக்கிற அவ்வளவு அருமையான தெய்வர், உயிரோடு இருக்கிறார். தைரியமா நம்ம சொல்லுவோம், என் ஏசப்பா உயிரோடு இருக்கிறார் சொல்லுவோம். நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ. இந்த குலதெய்வங்களை பத்தி அவ்வளவு பத்தி நம்ம சொல்லும் போது இயேசுவை பத்தி நம்ம சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு. அவங்க குலதெய்வம் எப்படி உண்மை இல்லைங்கிறது யோவான் 10:10 வச்சு விளக்குறோம். ஒவ்வொருத்தரும் பொறுமையா விளக்குறோம், ஆஸ்பத்திரியில விளக்குறோம். ஆனா நம்ம போகும்பொழுது நான் முதலே சொன்னேன், பயத்தோடு தான் போகிறோம். என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகும்போது அல்லது ரோட்டில் இறங்கி சில பிள்ளைகள் ரோட்டில் போய் பேசுகிறாங்க இயேசுவை பற்றி. பொம்பளை பிள்ளைகள், இந்த மகளும் இன்னொரு பிள்ளை ரோட்டில் இறங்கி போய் வியாதியை குணப்படுத்துகிறாங்க இயேசுவை பற்றி அறிவிச்சு. அங்கே என்ன நடக்கும் தெரியாது. ஆனாலும் இயேசு மேலே பாரத்தை போட்டுட்டு அவர் பாதுகாத்துப்பார். அவர் பாதுகாக்கலன்னா அது அவருடைய இஷ்டம். போகிறோம் போய் வேலை பார்க்குறோம். அதுதான் ஊழியம். அவர் சொல்கிறார் அவன் தான் ஓவர் கமர். எல்லாமே சுக்கூலாக இருக்குது. வாங்க நீங்கள் தர்மபாகம் காணிக்க கொடுங்க, வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். இது என்னது? இவனா ஓவர் கம்மர், ஜெயம் கொள்கிறவன். இங்கிலீஷ்ல இருக்கு ஓவர் கமர். ஹர்டில், தாண்டி போகணும், பிசாசு தாண்டி போகணும். எப்படி தாண்டி போகணும்? கட்டி பிடிக்கிறதா சொல்றாரு. இப்போ பேதுரு வச்சு சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பதான் அவன் ஓடி போவான். எப்படி ஏசப்பா சொல்றாரு மத்தேயு 12:29 அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய பொருளை எப்படி கொள்ளையடிக்க முடியும்? கட்டினான அறிக்கையில் கொள்ளையடிக்கலாங்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் வார்ஃபேர் ப்ரேயர் பண்றோம். பிசாசு இயேசுவின் நாமத்துல பலவிதமான பிசாசுகளை கட்டுறோம். அந்த ஹாஸ்பிட்டல் பிசாசுகளை கட்டுறோம். எதிர்க்கிற ஆவிகளை கட்டிட்டு தான் நம்ம போறோம். ப்ரேயர் பண்ணலன்னா நமக்கு என்ன ஆகுது? எப்பா நான் வரலப்பா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணலையா? நான் வரல, ஆஸ்பத்திரிக்கு வரல. நம்ம என்ன பண்றோம்? நம்ம இயேசுவோட பிள்ளைகள் தொடர்ந்து பண்ணாலும் அன்னன்னைக்குள்ள அதை பண்ணல, யுத்த ஜெபம் பண்ணலன்னா என்ன பண்றோம்? ஐயா நான் வரலப்பா இன்னைக்கு. ஆனா ப்ரேயர் 2-3 மணி நேரம் பண்ணிட்டோன்னா நம்ம போறோம். என்ன கண்டிஷன்னாலும் அவர் அங்க வேலை பார்ப்பார். இப்போ சார் நம்மளை நம்பல, நம்ம ப்ரேயரை கூட நம்பல. அவர் நம்மளோட இருப்பாரு. ஏசப்பா
பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போகிறோம். அப்போ நடக்குது அந்த கிரியைகள். நிறைய பேர் வரமாட்டேக்காங்கன்னு எல்லாருக்கும் இதுதான். ஆமாம், இன்னைக்கு இந்த பானு மக சீட்டில் என் மனைவி நம்பர் போட்டுட்ருக்கா. அந்த சீட்டெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த சீட்டில் அவன் நம்பர்ல என் மனைவி நம்பர் இருக்கிறது அவ கவனிக்கல. அப்புறம் சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க பெண்கள், என்னதான் சீட்டில் நம்பர் இருந்தாலும் கால் வரமாட்டேக்க, கால் வரமாட்டேக்க. ஆனா ஏசப்பா நமக்கு வார்த்தை கொடுத்துருக்காரு. மார்க் 4:26 போட்டிருக்காரு, விதை நீ தேவனுடைய வசனத்தை விதை, அது ஒரு நாள் தானா முளைக்கும், தானா கனி கொடுக்கும், அறுவடைக்கு போய் பண்ணிடுவாங்க. யார் அறுவடை பண்ணாலும் கடைசியில் கிரெடிட் நமக்கு வந்துடும். என்னன்னா விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து சந்தோஷம். யோவான் 4:35-36 சொல்றாரு, ஒருத்தர் அறுவடை பண்றான்னா அறுவடைக்காரனுக்கு மட்டும் இல்ல, அது விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அழகா கொடுத்துட்டாரு, செமையா கொடுத்துட்டாரு. சோ விதைக்கிறது என்னது? லூக்கா 8:11 விதை இயேசு வாய் திறந்து பேசின தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை விதைக்கும் போது கண்டிப்பா பலன் இருக்குன்ட்டாரு. அதனால நம்ம இன்னைக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். ஆனா ஒரு நாள் திரளான கூட்டம் இயேசுவுக்கு முன்னால் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அது ஜாதி ஜாதியா அவர் ரட்சிப்பாரு, ஜாதி ஜாதியா ரட்சிக்கிறாரு. ஸோ நம்ம எதையுமே கண்டுக்க வேண்டாம். ப்ராமிஸ் இருக்கு. இயேசு வாய் திறந்து பேசின ஒவ்வொரு வசனமும் என்னது? உடன்படிக்கை. இது அவங்களுக்கு தெரியல, பழைய ஏற்பாட்டில் போய் பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம் என்றா ஏசாயா 13 அப்படிங்கிறாங்க, சகரியா 12:2. அடாடா பாவிகளா, இயேசு வாய் திறந்து பேசுனது தான் நமக்கு உடன்படிக்கை. ஒவ்வொரு வார்த்தை சொல்றாரு. மார்க் 4 சொல்றாரு, படிங்க. மார்க் 4:26 அவர் சொல்றாரு, விதைக்கிறியா நீ தேவனுடைய வசனம், என் வசனத்தை விதைக்கிறியா, உனக்கு என்னன்னு சொல்றாரு பாருங்க. மார்க் 4:26 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து என்ன பண்ற, விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராயதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி எனில் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். கிளீனா நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. அதனால நம்ம ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். இது வாக்கு தத்தம், இதுதான் உடன்படிக்கை. இது உடன்படிக்கை. புறப்பட்டு போறவன் யாரெல்லாம் இயேசுவோட வசனத்தை விதைக்கிறானோ, யாரெல்லாம் இயேசுவை அறிவித்து வியாதியை குணப்படுத்துறானோ, அவன் அத்தனை பேருக்கும் இயேசு அவனோட பண்ணியிருக்க அவளோட பண்ணியிருக்க உடன்படிக்கை. வேற எதையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாத. லூக்கா 21:33. ராஜா நமக்கு தெரியும், இயேசுதான் தேவன், வேற யாரும் நமக்கு சொல்லி தர வேண்டியதில்லை. இயேசுதான் பிதாவுடைய காணக்கூடிய உரிமை. இது நம்ம எவன்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். இயேசுதான் பிதாவுடைய காணக்கூடிய உருவம். பிதாவை ஒருத்தரும் பார்க்க முடியாது, பிதாவை ஒருத்தரும் பார்க்க முடியாது. இயேசு மட்டும் தான் பார்க்க முடியும் நமக்கு தெரிஞ்சுட்டு. அதனால நான் பிதாவை போய் பார்க்க போறேன், டே நீ எப்படா உன் உயிரை நீ பார்க்க முடியுமான்னு கேட்கணும். உன் உயிரை உன்னால பார்க்க முடியுமாடா? உன்னால ஒன்னதான் பார்க்க முடியும். உன் சரீரத்தை பார்க்க முடியும், உள்ள இருக்கிற சிந்தனை இருக்கு, அதை பார்க்க முடியுமாட்டா? அதான் ஹோலி ஸ்பிரிட். பார்க்க முடியுமா? முடியாது. அப்புறம் உயிர் எங்கடா இருக்கு, பார்க்க முடியுமாட்டா? கிடையாது. உயிர் தான் தேவன் கிளீனா கொடுத்திருக்காரு, நம்ம சரீரத்திலே வச்சிருக்காரு. நம்ம உயிர் தான் பிதாவாக்கிய தேவன். நம்மளுடைய சிந்தனை அழுகுது, பேசுது, எல்லாம் பண்ணி செய்யுது, சத்தம் கேட்குது. ஆனா நமக்கு மட்டும் தான் கேட்கும், பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு இணை அவர் என்ன பண்ணுவாரு? டீச் பண்ணிக்கிட்டே இருப்பார், கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். யோவான் 16:8-9-10 அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமா, அதான் பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது நம்ம காணக்கூடிய சரீரம், இதான் இயேசு. இயேசுதான் பிதாவுடைய காணக்கூடிய சரீரம். பச்சை வசனம் இருக்கு. யோவான் 14:10 சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கொலோசியர் 1:15 வசனம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். அப்படின்னா he is the visible image of the invisible God. இவ்வளவு பொட்டுன்னு அடிச்சிருக்கு. ஆனா இவங்க யாரும் நம்புறது இல்லை. இவங்க யாரும் இயேசுவை தேவன் என்று நம்புறதில்லை. சர்ச்சு போற யாரும் இயேசுவை தேவன் என்று நம்புறதில்லை. தேவகுமாரன் அவங்களுக்கு தெரியல. தேவகுமாரன்னா தேவன்கிறது தெரியல. தேவகுமாரன் என்ன? தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்த தேவனுடைய உருவம். இதுதான் தேவனுடைய குமாரன். இந்த டெஃபினிஷன் அவங்களுக்கு தெரியாதனால அவர் லெஸ், இவர் குமாரன் தானே அப்படிங்கிறார். 1 யோவான் 5:20 இவங்களுக்கும் மொட்டையர்னு போட்டு கொடுத்துருக்கான். யோவானை வச்சு சொல்லியிருக்காரு, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். யோவான் அவர் மார்புல சாஞ்சுக்கிட்டு இருந்தவன். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். இதை எதையும் நம்பாதவனுங்க தான் எங்க போய்கிட்டு இருக்காங்க? சர்ச்சில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்டர் தான் தெய்வம்னு கும்பிட்டு இருக்காங்க. அவங்க தெய்வம் பாஸ்டர், அவங்களுடைய கோவில் அந்த சர்ச்சு தான். அவங்கள தான் தேவனுடைய ஆலயம்னு அவங்க நினைக்கல. இதனால என்னன்னா வெளிப்படுத்தல் 3:21 கிளீனா 20 சொல்றாரு, நீ உன் கதவு அடப்பட்டிருக்கு, நான் உனக்குள்ள வந்து பிரவேசித்து உன்னோட இருப்பேங்கிறார். பரிசுத்த ஆவியானவர்கள் இயேசுவை இவங்க பூட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு யோவான் 9வது அதிகாரத்துல இப்போ இவ்வளோ மேட்டர் நமக்கு தெரிஞ்சிருச்சு.
காண்கிறேங்கிறவனை குருடனாக்கி இருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, பாபா நீ தான் என் பிள்ளை, அவனை மட்டும் எடுக்கிறாரு. நம்ம அவ்வளவு பேரும் அந்த கேட்டகரி. ஐயா பிச்சை போடுங்கய்யா அப்படின்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுயா போடுங்க அப்படின்னா, அப்படிதான் வந்திருக்கோம். கச்சே அப்படிதான், கச்சே அப்படிதான். யாரும் இப்ப நான் வசனம் பேசுறேன் எனக்கு பெரிய ஞானி நினைச்சீங்களா? நத்திங், நத்திங். ஒண்ணும் தெரியாது. பேர்ல உண்மையில ஞாபகம் வராது. பைபிள் எல்லாம் படிச்சதே கிடையாது. அந்த ஒரு அது எனக்கு ஒரு பைபிள் கிஃப்ட் பண்ணாங்க 86ல. அது அப்படியே பத்திரமா இருந்தது. 2008ல தான் அதை ஓப்பன் பண்ணேன். அதை வச்சிருக்கேங்க. 2093ல 96ல கொடுத்தது. 2008ல இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு, அடி வாங்கின பிறகு அந்த பைபிளை ஓப்பன் பண்ணேன். அதை யூஸ் பண்ணல, இன்னும் வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு பைபிள் படிக்கிற வழக்கம் கிடையாது. படிக்கிற வழக்கம் கிடையாது. தெரியாது ஒண்ணுமே. குப்பை, 1ஆம் நம்பர் குப்பையை அவர் பயன்படுத்துறாரு. இதேதான் 1ஆம் நம்பர் குப்பையை பயன்படுத்துறாரு. ஞானின்னு நினைச்சா பயன்படுத்த மாட்டார். இவன் அவ்வளவு வெறும் தன்னை ஞானின்னு நினைச்சு தேவனுக்கு எதிர்த்து நின்று அவரை கொலை செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வெளியில இருக்காங்க. மத்தேயு 21:43 உங்களுக்கு தெரியும். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப நமக்கு என்ன வார்னிங் கொடுத்திருக்காரு? லூக்கா 14வது அதிகாரம். அவனுக்கு பண்ணாரு, அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரவேல 2000 வருஷம் பரலோகத்துக்கு போகாம பிளாக் ஆகியிருக்கான். நம்ம புறஜாதியார், பரலோகத்துக்கு வெளியில் உள்ளவங்க, நாய் ஸ்தானம், நம்ம இன்னைக்கு பரலோகம் போயிட்டு இருக்கோம். அவன் ராஜ்யத்தின் புத்திரர் வெளியில இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. லூக்கா 14:16-24 கொடுக்குறாரு. அந்த விருந்தாளி விருந்து பற்றி உண்மை சொல்றாரு. 14:24 லூக்கா 14:24 சொல்றாரு. நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. அழைக்கப்பட்ட அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை. அழகா கொடுத்திருக்காரு. இது சொல்லியிருக்காரு பிரதர். அழைக்கிறாரு, வாங்க கடைசி காலத்துல நடக்கிறது. இப்ப அழைக்கிறாரு. ஒரு பீரியட்ல அவர் பிளாக் பண்ணுவேன் இருக்கிறார். ஒரு பீரியட்ல சர்ச்சு போறவங்க இந்த மாதிரி இயேசுவுக்கு விரோதமா நிற்கிறவங்கள பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. இது தீர்க்க தரிசனம் இருக்கு. லூக்கா 14:24 அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் என்று சொன்னார். அப்படின்னா இவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சர்ச்சுக்குள்ள இருந்தாதான் வருகையில உங்களுக்கு இடம். எவ்வளவு பெரிய ஃப்ராடு. இங்க சொல்லுது, அங்க போனோம்னா ஒரு நாள் உள்ள வரமாட்ட, உனக்கு பிளாக் பண்ணிடுவேன் இருக்கிறார். அழைக்கப்பட்ட அந்த கூப்பிட்டு பார்த்து வரலங்கும் போது கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இவரை வச்சு கூப்பிடுறாரு, என்ன வச்சு கூப்பிடுறாரு, எல்லாரும் வச்சு கூப்பிடுறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? இருதய கடினம். நோ, வர முடியாது. ஒரு நாள் கதவை அடைச்சுவேங்கிறாரு. அழைக்கப்பட்ட அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் அப்படின்னா இவனுடைய இயேசுடைய பந்தியில இவன் பரலோகத்துக்கு வரவே மாட்டான்னு சொல்லியிருக்காரு. எச்சரிக்கை. இதுதானே எச்சரிக்கை. இதைத்தானே சொல்லணும். இந்த ஓமை என்ன? மத்தேயு 13:35 உலகம் உண்டானது முதல் தரப்படாத பொக்கிஷம் இது. மத்தேயு 13:35 சொல்லியிருக்காரு ஓமை. இதுல வெளிப்படுத்திட்டார், நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டார். அழைச்சிக்கிட்டே இருப்பேன், ஒரு நாள் உனக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். நீ இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் சபை, உன் பாஸ்டரும் வரமாட்டான், நீனும் வரமாட்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காரு. அன்னைக்கு அவனுக்கு நடந்தது. மத்தேயு 21:43 சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இது நம்மளை குறித்த தீர்க்க தரிசனம். இதைத்தானே பிரசங்கம் பண்ணணும். இதுக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன் போவானாங்க. ஸோ அதனால சீஷர்கள் நம்ம அன்னைக்கு இருந்த அந்த பரிசேயர் சதுசேயரை மாதிரி நம்ம இருக்காம, தேவனுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காம, அந்த குருடன் பண்ணாம பார்த்தீங்களா, அவனை மாதிரி வைராக்கியமா இருக்கணும். அதில் அவன் கண்டுக்கல. அவனை தேவாலயத்தை விட்டு புறம்பா தள்ளிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அவங்க அம்மா அப்பா பயந்தாங்க. இவன் கம்பான்னு டேய் அப்படின்ட்டான். கம்பான்னு தள்ளி விட்டாங்க. அவங்க கவலைப்படலை. அவன் ஐயோ முறையெல்லாம் கத்தல. இவர் தான் போனார். அப்போ நமக்கு இழப்பு உண்டாகும் போது யார் அதை காம்பன்சேட் பண்றா? இயேசு கண்டிப்பா காம்பன்சேட் பண்றாரு. எழுதியிருக்கிறார், பரலோக ராஜ்யத்தின் வந்து எதையாவது நீ இழந்தன்னா 100 தருவன் இருக்கிறார். அவர் வந்து கடனாளியெல்லாம் இருக்க மாட்டார். அதனால இயேசுடைய ராஜ்யத்துக்கு இப்போ பிரதர் வந்து இதெல்லாம் அவங்க கெட்ட வார்த்தைலாம் சொல்றாங்க, நமக்கு வேலை எல்லாம் சில சமயம் இது பண்றாங்க, எல்லாரும் கூப்பிட்டு உனக்கு இது போகும் அது போகும்னு சொல்றாங்கன்னா, ஏசப்பா கொடுத்துருக்காரு. மார்க் 10வது அதிகாரத்துல கொடுக்குறாரு. மார்க் 10வது அதிகாரத்துல 29வது வசனம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர் வந்து கடனாளியா இருக்க மாட்டாரு. அதனால ஏதாவது நஷ்டம் வருது, அவமானம் வருதுன்னா that is temporary. இங்க கடனாளியா இருக்க மாட்டாரு, கிளீனா கொடுத்துருவார். ஆனா நமக்கு ஏசப்பா கொடுக்க போறாரு, அதனால அப்படி கூட நம்ம இயேசு மேல நம்பிக்கைன்னா அன்பு வச்சு எல்லா பாடுகளையும்
சந்தோஷத்தோட ஏற்றுக்கணும். வருத்தத்தோட சந்தோஷத்தை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணணும்? முன்னேறிக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். புறப்பட்டு போகாம இருந்தா இந்த கூட்டத்துல யாரும் இருக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். புறப்பட்டு போய் இயேசுவை பற்றி மட்டும் அறிவிக்கிறேன். யாரை பத்தி அறிவிக்க கூடாது? சர்ச்சை பத்தி, எங்க வீட்டு சபை அறிவிக்க கூடாது. மேய்ப்பனை பத்தி அறிவிக்கலாமா? கூடாது, கூடாது. இயேசுவை பற்றி மட்டும்தான் அறிவிக்கணும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இயேசுவை பற்றி மட்டும்தான் சாட்சி கொடுக்கணும், வேற எதுக்கும் சாட்சி கொடுக்க கூடாது. எனக்கு வீடு கொடுத்தாரு, வாசல் கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டினாரு, வாயில டேப் போடு கூடாது. உலக ஆசீர்வாதத்தை பத்தி சாட்சின்னு சொல்லதுக்கு அனுமதி கிடையாது. இங்க நம்ம அனுமதிக்க மாட்டோம். அது எல்லாருக்கும் கிடைக்குது. உனக்கு என்ன ஸ்பெஷல்? எல்லாரும் கிடையாது. அதை பத்தி அனுமதிக்க கூடாது. ஆனா 2 பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த 3 பேர் ஞானஸ்தானம் எடுக்க வராங்க. இந்த கேன்சர் பேஷண்ட் சுகமான பிள்ளைங்க வந்திருக்கு. இது சாட்சி, இது சாட்சி. இன்னும் வருது. அது 1935 நான் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு குருடன் மேல் கை வைத்தேன், அவன் இன்னும் பெரிய குருடன் ஆனான். இது சாட்சியா? சாட்சி. நேற்று நான் ஜெபம் பண்ணேன், போன ஆஸ்பத்திரிக்கு போனேன், உடனே முஸ்லீம் ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்துட்டாரு, இந்த வந்திருக்காங்க. இதுதான் சாட்சி. 1935 பேசுனா 5 வருஷம் 10 வருஷம் பண்ண சொல்றாரு. அவர் அவங்களுக்கு தான் பேசுறாரு. மத்தேயு 7வது அதிகாரத்தில் பேசுறாரு. கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். எப்ப உரைத்தப்பா? 1975 உரைத்தேன். இப்போ நான் பெரிய களவாணி. இப்ப நீ பெரிய களவாணி, உனக்கு என்ட்ரி கிடையாது. உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தின. எப்பயாது? 1986. இப்போ நல்ல கல்லாக்கடை போட்டு சாப்பிட்டு தொந்தி வச்சுட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிற. ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி வச்சிருக்க. உனக்கு என்ட்ரி கிடையாதுப்பா, உனக்கு என்ட்ரி கிடையாதுப்பா சொல்றாரு. நீ தீர்க்க தரிசனம் விழுந்து போய் எத்தனையோ வருஷம் ஆயிட்டு. அவன் சொல்லாதது உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பேய்களை ஓட்டி. ஒரே ஒரு அர்த்தம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. என்னமோ அக்கிரம செய்கைக்காரரே. அக்கிரம செய்கைக்காரன்னா பீப்புள் ஆஃப் லாலெஸ்னஸ். இயேசுவுக்கு கீழ்ப்படியாம தலகுப்புற வேலை பண்றவன் தான் அவனை பத்தி சொல்றாரு. ஸோ அதனால அக்கிரம செய்கைக்காரன்னா கம்ப்ளீட்லி டிசோபீடியன்ட், இயேசுவுக்கு விரோதிகள். இவங்க இயேசுவுக்கு விரோதிகள். இவங்க பேர் பரலோகத்துல கிடையாது. லூக்கா 10:20 சொல்றாரு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படியுதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆண்டவரே உமது நாமத்தில் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படியுதுன்னு சொல்லும்போது, பிசாசுகள் உங்களுக்கு, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியதற்காக சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனம். ஆயிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்படின்னா பேய் ஓட்டுறவனா வியாதி குணப்படுத்துறவங்க. நம்மளாம் வியாதி குணப்படுத்துறோம். வியாதி குணப்படுத்துறது பேய் ஓடுறதுன்னு அர்த்தம். பேய் தான் வியாதி. அப்படி பண்றோம்னா நாமங்கள் எங்க இருக்கு? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது கண்டினியூஸா எழுதப்பட்டிருக்கணும். நான் 1975 1900 கொரோனா வந்தது, அதோட நான் முடிச்சிட்டேன். எத்தனை பேர் இருக்காங்க? பரதாமா ஒரு சீஷர், எக்ஸ் சீஷர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு. போயிட்டாரு. எப்போ அட்மிட் ஆயிருக்கிறாரு. அப்போ அந்த கணக்குல வருது, உமது நாமத்தில் அதே ஆஸ்பத்திரியில நான் காளி பேயை விரட்டினாம் அல்லவா. ஒரு சகோதரி ரொம்ப கேட்டீங்க, காளிய அங்க விரட்டினார். அதே ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கிறார். எங்க இருந்து விழுந்தார் சொல்றாரு, இது எந்த இடத்துல இருந்து விழுந்தாய் என்று பாருங்கிறாரு. ஸோ இது பரலோக ராஜ்ய வேலை நான் 1 வருஷம் முன்னால பண்ண, 2 வருஷம் முன்னால இல்ல. இட்ஸ் அ நான் ஸ்டாப் டில் த எண்ட். அவர் சொல்றாரு, முடிவு பரியந்தமும் வரிசையா சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இருக்கிறார். வசனம் இருக்கு, இன்னும் கொடுக்க நேரம் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இங்க எடுங்க வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் சொல்றாரு. எபேசு சபை, ஃபர்ஸ்ட் சபை. அவர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல இருந்து விழுந்தும் பார்க்கிறாரு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 2:5. ஆமா, இது 4ல இருந்து வெளிப்படுத்தல் 2:4-5. அந்த சகோதரருக்கு இது பொருந்தும். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அன்புனா நன்றி என்று ஒண்ணுதான். அந்த குருடர்கள் காமிச்சது இதுதான், நன்றி. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி என்ன பண்ணணும்? மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய்க. ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும். இப்ப நான் உடனே மனைவி கிட்ட சொன்னேன், அவர் ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும், அடுத்து கிரியேஷன். இயேசு தெளிவா சொல்லியிருக்காரு, அதே வசனம் கொடுத்திருக்காரு. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய்க. அப்படின்னா மறுபடியும் போய் ஆஸ்பத்திரியில போய் வியாதியை குணப்படுத்தி வேலை ஆரம்பி. அது ஓப்பன் டோர். ஏன் ஆஸ்பத்திரி ஓப்பன் டோர் கொடுத்திருக்காரு? ஊர்ல உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேர் அங்க வரான். நம்ம டிராவல் பண்ணி ஊருக்கு போறதெல்லாம் செலவெல்லாம் இல்லை. அவனை கொண்டு கட்டி போட்டு காலகை கட்டி போட்டு இப்ப சொல்லு அப்படிங்கிறாரு.
செலவு இல்லாமல் சுவிசேஷம். நமக்கு செலவுங்கிறது உள்ள ட்ராவல் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் எவ்வளோ 1000 செலவழித்து வந்து படுத்து கிடக்கணும், அந்த செலவு நம்மளோடது இல்லையே. ஆக்சுவலி ஓசிக்கு கொடுக்குறாரு. போய் அங்கே பண்ணும் பொழுது அவன் கேட்குறான், நேற்றுலாம் போனோமே நானும் பிரதர் 10:45 வரைக்கும் பண்ணுறோம், என்ன அவ்வளோ வரும் அவ்வளோ வரும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க. கீழே இறங்கும்போது ஒரு லேடி படியிலே பிடிச்சிக்கிடுச்சு, படியில் பிடிச்சிருச்சு. எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல்லாம் முடிஞ்சு போச்சு, படியில் பிடிச்சிருச்சு. எனக்கு உடம்பெல்லாம் வலி, கட்டளை போட்டோன்னு எல்லாம் சரியாக போயிட்டு. ஆமாம், அப்போ ஜனங்கள் ஆளாக பறக்கிறாங்க, வந்து குணப்படுத்துன்னு கேட்குறாங்க, இயேசுவை எனக்கு பிடிக்கும்னு கேட்குறாங்க. இங்கே அழகாக கொடுத்துருக்காரு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, ஃபஸ்ட்டு நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக சொல்லிட்டாரு. விழுந்து போனவங்களுக்கு இயேசப்பா கொடுக்கறது. இப்ப அடுத்த கொடுக்கிறார், இல்லாவிட்டால். இதுதானே இயேசு வந்து ரொம்ப அன்பானவர், ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. எவ்வளவு பெரிய ஃப்ராடுலண்ட் உபதேசம் இங்கே சொல்லியிருக்கார். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனத்திலிருந்து நீக்கி விடுவேன். கால் எல்லாத்தையும் நீக்கிடுவார், விளக்கு தண்டை நீக்கிடுவேங்கிறார். டேஞ்சரஸா கொடுத்துருக்கார். இப்போ இது வரிசை 7 சபைக்கு அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. பிலடெல்பியா சபை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. விளக்கு தண்டு இருக்கு, மேல இருக்கு விளக்கு தண்டுல, அங்க இருக்கு, அவர் கையில விளக்கு தண்டு இருக்கு. அழைப்பு, மொத்த அழைப்பு எல்லாமே இப்போ இல்லைங்க இருக்கிறார். இப்போ இப்போ இதுதான் விழுந்து போற சீஷர்களுக்கு எல்லாருக்கும் இதுதான். ஆதியிலே மனம் திரும்பி என்னன்னு யோசித்து மனம் திரும்பி, அப்படின்னா நான் இதனால செஞ்சேன் அதனால செஞ்சேன் இவனால காரணம், இது ஃப்ராடு, அப்படி பண்ணவே கூடாது. ஏசப்பா நான் விழுந்து போனதுக்கு, என் பிரச்சனைக்கு, என் வியாதிக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என் பொண்டாட்டி பிள்ளை வேற எதுவும் கிடையாது. அக்செப்ட் பண்ணணும், இதான் மனம் திரும்ப. குவாலிஃபை பண்ணக்கூடாது, இதனால நான் விழுந்தேன் இதனால நான் கிடையவே, அவன் ஃப்ராடு அப்படி நான் ஏற்றுக்க மாட்டார். அது மனம் திரும்புதில்லை, ஏமாற்று. ஆமா, அவர் கிளீனா கொடுக்குறாரு. நினைத்து விழுந்தாய் என்பதை நினைத்து, காரணம் இவன் தான். யோவான் 8:34 படி பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமை. ஒருத்தன் விழுந்து போறான், ஒரு பொண்ணு விழுந்து போறான்னா அவங்க தான் காரணம், வேற யாரும் கிடையாது. அதை நினைத்து மனம் திரும்பி யூட்டர்ன் எடு. அடுத்தது ஸ்டார்ட், ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங் த ஒர்க்ஸ், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங் த ஒர்க். மத்தேயு 5:16 கிரியை தான் பேசுறாரு. அவர் வந்து நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற, அதனால போய் படுத்துக்கன்னு சொல்லல, உன் கிரியைகள் அவர்களுக்கு முன்னால பிரகாசிக்க கடவுது. கிரியைகள் பண்ண சொல்லியிருக்கிறார். அதுதான் இயேசுவோட புள்ள வேலை பண்ண சொல்றாரு. அது பண்ணாட்டா பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ யோவான் 9 வழியா பிரதர் வழியா அழகா நிறைய நிறைய எக்கச்சக்கமா சொல்லியிருக்காரு. ஆட் ஆன் மெசேஜில் போதுமான அளவுக்கு ஏசப்பா கொடுத்துட்டார். பிரதர் எடுத்த இந்த கம்பேரிசன், 2 குருடர்கள் கம்பேரிசன் சூப்பர். இதுவரைக்கும் யாரும் பிரசங்கம் பண்ணாத ஒரு டாபிக் இது. இது 13 இப்போ 2016 இந்த வீட்டில் கூடுற சபை நடந்துகிட்டு ஜூலைல இருந்து இன்னைக்கு 2025. யாரும் இந்த கம்பேரிசன் செய்தியை இதுவரைக்கும் கொடுக்கல. இதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா, கரங்களை தட்டுவோமா. யூனிக் மெசேஜ், யூனிக் அனலைசிஸ். அந்த குருடன் இந்த குருடன் 2 பேருக்குள்ள வித்தியாசம் சூப்பர் அனலைஸ் பண்ண வச்சு அதுல நமக்கு அழகா ஒரு பக்தி விருத்தியை கொடுத்துட்டார். பக்தி விருத்தி, இந்த பக்தி விருத்தி நடக்கும்போது இதை கேட்கிற விழுந்து போன கிறிஸ்தவர்களுக்கு, கட்டட சபை கிறிஸ்தவர்களுக்கு, பாஸ்டர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பாகவும் இருக்குது. இந்த வசனத்துக்கு யாராவது மறுத்து பேச முடியுமா? இப்போ கேட்டோமே, வெளிப்படுத்தல் 2:5 கேட்டோமே. ஓகே, இப்போ விழுந்து போற சீஷர்களும் இதுதான். நல்ல கிரியை செஞ்சுட்டு படுத்துட்டாங்க அப்படின்னா பேய் துரத்துவான், பேய் எல்லாரையும் துரத்துவான். நீ பேய் விரட்டி இருக்கன்னா ஒன்றை கூடுதலாக துரத்துவான். இவ்வளோதான். அன்னைக்கு அவ்வளோ வைராக்கியமாக துரத்தினால என்ன இப்போ நான் விடுவேனா, அவன் மெனி ஃபோல்டு வந்து துரத்துவான். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு அவரை பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான். ஆமாம், ஏன்னா இதுதான் பெஸ்ட் ரூட். பாடுகளோடே பரலோகத்துக்கு போகணும், இதுதான். அது வந்து நமக்கு என்ன ஆகிடும், பழகிடும். ஏன்னா அவமானங்கள்ல ரொம்ப அவமானங்களை இப்போ அசால்ட்டாக இருக்கு இல்லையா. அவமானம் படலை, பிரச்சனை இல்லைன்னா நமக்கு என்ன சம்திங் ராங்னு நினைக்கிறோம். ஸோ அவமானம் வருதுன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே போகிறோம். அதுதான், இதுதான் பை டிஃபால்ட். இதுதான், அது நமக்கு ஏற்றுக்கிட்டோம். அதை ஏற்றுக்கிட்டும் போது ஏசப்பாவுடைய சித்தத்தில் இருக்கும். ஸோ இயேசுவை நாம மகிமைப்படுவதாக நல்ல ஒரு செய்தி. கரங்களை தட்டி சகோதரருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு இப்போ கொடுக்கலாம். ரொம்ப ஐயோ, மணி இவ்வளோ நேரம் ஆயிட்டு 11:30, 1:15 டைம் நிறைய போயிருக்கு. ஓகே, அக்கிரமசன், those who practice lawlessness, எல்லாருமே அக்கிரமம்னா அதுதான். எல்லாமே நிறைய இருக்கு. கீழ்ப்படியாம லா வந்து இயேசுவுடைய சட்டம். லா இங்கிலீஷ்ல those who practice lawlessness,
லா வந்து அவர் சொல்றாரு, நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. இயேசுவோட கட்டளைகள் கற்பனைகள் இதுல இருக்கு. மத்தேயு மார்க் லூக்கா யோவான். இதை கை கொள்ளாம பழைய ஏற்பாட்டை பின்பற்றவனுக்கு பேரு those who practice lawlessness. அதாவது லாலெஸ், இதான் லா. இந்த லாவுக்கு எதிர்த்து பண்றவன், பழைய ஏற்பாடை போதிக்கிறவன், இவங்க தான் லாலெஸ். those who practice, கரெக்டா சொல்லிட்டீங்க. தான் பழைய ஏற்பாட்டை போதிக்கிறவன், பின்பற்றுறவன், அது பண்ணிட்டு நான் உமது நாமத்துல பேய் ஓட்டுன வியாதி குணப்படுத்துறவன், இவன் தான் ஏமாத்துக்காரன். அவங்க வந்து உண்மையிலே பேயும் ஓட்டல, வியாதியும் குணப்படுத்தல, ஏமாத்துறவங்க. ரெண்டு விதமா நம்ம எடுக்கலாம். ஓகே, அனனியா சப்பீரல் யூதர்கள். அனனியா சப்பீரல் வந்து யூதர்கள். அவங்களுக்கு தான் காணி ஆட்சி யார்? காணி ஆட்சின்னா என்னன்னு புரியாதவங்க தான் பாஸ்டர் சொல்றதை கேட்டுட்டு ஏமாந்துட்டு இருப்பாங்க. காணி ஆட்சி என்னன்னா, இவங்க இஸ்ரவேலர் வந்து யோசுவா புத்தகத்துல இதுல கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. கானான் தேசத்துக்குள்ள போகும் பொழுது அந்த கானான் தேசத்துக்காரங்களை அவ்வளவரும் அழிச்சு அவங்க லேண்டை இஸ்ரவேலருக்கு கொடுத்தாரு. அதை யோசுவா வச்சு பங்கு போட்டு கொடுத்தாரு. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் குடும்பத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்தாரு இஸ்ரவேலருக்கு. நம்ம லேண்ட், நம்ம தான் புறஜாதி, நம்ம லேண்டை நம்மளை கொண்டு யூதர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தாரு. அதுக்கு பேர் தான் காணியாட்சி. இந்த காணியாட்சி நிலம் எப்படின்னா, ரூல் எப்படின்னா, இது வந்து 7 ஜூபிலி, ஒரு ஜூபிலிங்க 7 வருஷம், 7 ஜூபிலி 49வது வருஷம் முடிஞ்ச உடனே யூபிலி வருடம். அந்த வருடத்துல இந்த காணியாட்சி நிலம் யாருக்கு விற்கலாம்? யூதர்களுக்கு மட்டும் தான் விற்கணும். வித்தா அது ஆட்டோமேட்டிக்கா எவன் வித்தானோ அவனுக்கு திருப்பி வரும். காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். இதான் ரூல். காணியாட்சியை வித்துட்டான் அப்படின்னா அது விற்பனை வந்து 100% கிடையாது. இப்போ யூபிலி வருஷம் 2030 அப்படின்னா, இன்னைக்கு 2025னா அந்த நிலத்துக்கு விலையை கணக்கு பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு என்ன விலை நிலம் வரும் அதை வச்சுதான் கணக்கு பார்ப்பாங்க. 2030 கரெக்டா எவன் வித்தானோ அவனுக்கு அந்த லேண்ட் திருப்பி போயிடும். ஸோ காணியாட்சி வந்து பர்மனண்டா வெளியில போகாது. இதுதான். ஸோ அனனியா சப்பீரல் எல்லாருமே தங்களுடைய காணியாட்சியை வித்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க. ஆனா யூத ரூல் படி அந்த லேண்ட் எல்லாம் யூபிலி வருடம் அன்னைக்கு மொத்தமா திருப்பி வந்துடும் அவங்களுக்கு. இதான். இது நமக்கு தரப்படாது. இந்த காணியாட்சி நமக்கு கிடையாது. நம்மளை கொண்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். அப்போ இதை கோட் பண்ணி அவங்க கொடுத்தாங்களே, உங்களை வந்து கொடுங்க அப்படி நீங்க வந்து எங்க பாதத்துல வைங்கன்னு சொல்றது, இது ஃப்ராடோட உச்சக்கட்டம், அயோக்கியத்தனத்தோட உச்சக்கட்டம். எவனாவது பிரசங்கம் பண்றானா இவன் லூசிஃபரோட ஒரிஜினல் பிம்பம். பெரிய களவாணி இவன். ஆமா, ஒரே பெரிய களவாணி. ஆனா எங்க இருக்கு? ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, அப்போஸ்தலரை வச்சு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்போஸ்தலர் 20 34 35 வச்சாரு. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். அவன் கிளீனா சொல்லியிருக்கிறான், வாங்குறத பாக்கியம் இல்லை, கொடுக்கறதா பாக்கியம். ஸோ நம்ம சீஷர்கள், நமக்கு இயேசுவோட உபதேசம் தான் அவர் கர்த்தராகிய இயேசு சொன்னதுன்னு அவன் சொல்லியிருக்கான் கிளீனா. ஸோ நம்ம வாங்குறது இல்லை, நம்ம கொடுக்கறதா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, கிளாரிஃபை ஆயிட்டு எல்லாரும் இந்த இது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வேற கேள்வி இருந்தால் கேட்டுக்கலாம். ஓகே, started 3 hours ago. Okay. வந்து சாப்பிட மாட்டான். ரைட்லடி ரோஷன், ஏதாவது கேள்வி இருக்கா? நல்லா கிளியர் ஆயிட்டு. ஓகே ஓகே, ஒரு க்ளோசிங் இது சொல்லிடுவோம். இந்த வீடியோவை லைவா பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், 27 பேர் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு வீட்டில் கூடுற சபை எல்லாரும் நாங்கள் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக ராத்திரி 1 மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இங்கே வீட்டில் கூடுற சபையில் இப்படி தான் டைமிங். ஸ்டார்டிங் அவங்கவுங்க நேரத்துக்கு வரலாம். அந்த இன் டைம் அவுட் டைம்லாம் இங்கே கிடையாது. யாருனாலும் இடையில போகலாம். அவங்க சீஷர்களுடைய அந்த அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து போகலாம். திருப்பி இடையில எனக்கு 10 மணிக்கு நான் போகணும்னா போகலாம். இங்கே நாங்கள் தடை பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு வரணும். அதுதான் வீட்டில் கூடுற சபையோட உண்மையான சபையோடைய இலக்கணம் இங்கே. ஆனால் நீங்கள் எங்களோட சேர்த்து நீங்களும் 1:20 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த செய்தியை. இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள்லாம் ஆசீர்வதிக்கிறோம். நீங்களும் எங்களை போல சீஷராகுங்க, இயேசுவுக்கு சீஷராகுங்க. கட்டட சபைக்கு போகிறது இயேசுவுடைய ஆளுங்க கிடையாது, மோசையோட சீஷர்கள். இயேசுவை கொலை செய்த கொலைபாதகன் ஆவி படைச்சவங்க தான் கட்டட சபையை நடத்துகிறாங்க. அவங்க தான் கட்டட சபைக்கு போகிறாங்க. ஏசப்பா இப்போ வெளிப்படுத்திட்டார். முதல்ல அதை வெளிப்படுத்தலை, இப்போ வெளிப்படுத்திட்டாரு. தப்பிச்சுக்கோங்க.
எங்களை மாதிரி நீங்களும் இயேசுவுக்காக டைரெக்டாக வேலை பாருங்க. மத்தேயு, மார்க், லூக்கா இவன் வசனங்களை படிங்க. இயேசு என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க. எங்களோட நம்பர், எங்களுடைய ஐக்கியம் எல்லாம் எப்போதுமே அவைலபிள். இயேசுவுக்கு வேலை பார்க்குறீங்களா? நீங்கள் எங்கள் கூட்டம், எங்கள் கூட்டம், எங்கள் குடும்பம், இதெல்லாம் ஒரே குடும்பம். இதெல்லாம் ஒரே குடும்பம். இங்கே எல்லாம் அப்பா பிள்ளை மாதிரி ஒரே குடும்பம். உங்களுக்கு இந்த சான்ஸ் இருக்குது. நீங்களும் எங்களை போலவே இயேசுவின் நாமத்தில் வல்லமையான கிரியைகளை செய்யலாம். ஆமாம், டே ஒன்லேருந்து பண்ணலாம். இதுக்கு காசு பணம் கிடையாது. நீங்கள் காசு பணம் இங்கே கொடுக்க முடியாது. இங்கே காசு பணம் கொடுக்க முடியாது. சொத்தெல்லாம் இங்கே கொடுக்க முடியாது. உங்கள் சொத்தெல்லாம் இங்கே ஒரு மரியாதை கிடையாது. ஆமாம், இங்கே ஒரு மரியாதை கிடையாது. இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியம். நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறேன்னா தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களோட சேர்த்து, எங்களோட சேர்த்து நீங்களும் வேலை பார்க்கலாம். இயேசுவோட ராஜ்யம் வல்லமையாக எழுப்பப்படும். வீட்டில் கூடுற சபையை உங்கள் வீட்டிலே நடத்துறதுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். எதுக்கும் காசு பணம் கிடையாது. நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம். உங்களுக்கு காசு ட்ராவல் பண்ண முடியலன்னா நாங்களே காசு கொடுத்து உங்களை வர வைப்போம். நீங்கள் 10 வாரம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகலாம். எல்லாமே உங்களுக்கு செலவு இல்லாமல் நடத்துறதுக்கு ஏசப்பா வழி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். சபையார் எல்லாரும் ஒரு செகண்ட் ஆமென் சொல்லிடுவோமா? 3 இயேசுவுக்கு நன்றி 3 தடவை எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஆமென், அல்லேலூயா.